தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சமீபத்தில் சிதம்பரம் குறித்த சில நேர்காணல்கள் நம்ம வெளியிட்டிருந்தோம். அது எக்கச்சக்கமான ஆர்வம் நேயர்கள்ட்டேருந்து வந்திருந்தது. அது சம்பந்தமாக இன்னும் ஆழமாக சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக சிதம்பரம் கோவிலின் வழக்கறிஞர் திரு ஜி சந்திரசேகரன் கடந்த 16 ஆண்டுகளாக சிதம்பரம் கோவில் சார்பாக, பொது தீட்சிதர்கள் சார்பாக அவர் பல வழக்குகளை நடத்தி வருகிறார். என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட. ஸோ அவர்கிட்ட இதை பற்றி பேசுவதற்காக நாம் அவரை இன்றைக்கு நம்முடைய ஸ்டுடியோவுக்கு அழைத்திருக்கிறோம். இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அவர் கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கடலூர் மாவட்டத்தின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்திருக்கிறார். நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட வழக்கறிஞர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எவ்வளவோ கோவில் இருக்கு தமிழகத்தில், எல்லாவற்றுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்போ சிதம்பரம் கோவில் எந்த விதத்தில் வித்தியாசமானது? ஏன் இதை நம்ம மற்றதோட சேர்க்காம தனியாக கருத வேண்டியதற்கான ஒரு இடம் இருக்கு? நான் அந்த வழக்கில் கடந்த 16 ஆண்டு காலமாக ஈடுபட்டதின் பேரிலும், அதே ஊரில் அந்த நடராஜர் கோயில் அருகிலேயே என் வீடு அமைந்திருப்பதால், அவர்களுடன் குழந்தை பருவத்திலிருந்தே அந்த கோயிலுடன் நான் நெருங்கி தொடர்பு கொண்டதால், நான் சொல்வது என்றால் முக்கியமாக அந்த கோவில் என்பது, கோவிலில் அர்ச்சகர் செய்யும் அர்ச்சனை மற்றும் பூஜை மற்றும் மத காரியங்களில் ஈடுபடும் தீட்சிதர்களே அதை நிர்வகிக்கிறார்கள். மற்ற கோவில்களில் பூஜையை மட்டும்தான் அர்ச்சகர் செய்வார். சரி. ஆனால் இந்த நடராஜர் சபாநாயகர் கோவில் என்றுதான் அது அழைக்கப்படுகிறது. சபாநாயகர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நடராஜர் கோவில் என்பதுதான் பாப்புலராக எல்லாரும் சிதம்பரம் நடராஜர் கோவில். அந்த நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் பூஜையும் மத காரியங்களிலும் ஈடுபடுவதை தவிர, அதே கோவிலை அவர்கள் பல நூற்றாண்டுகளாக நிர்வாகமும் செய்து வருகிறார்கள். இதுதான் அதில் முக்கியமான ஒன்று. மற்ற கோவில் எல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பெரிய கோவில்கள், மற்ற சில சிறிய கோவில்கள் மொத்தம் 44,000 என்று கணக்கு சொல்கிறார்கள். அதெல்லாம் HRNC டிபார்ட்மெண்ட் கீழே நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. பூஜை செய்பவர்கள் சிவாச்சாரியர்களும் அர்ச்சகர்களும் மற்ற பூசாரிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை தீட்சிதர்கள் தான் பூஜையும் செய்கிறார்கள், அவர்கள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள். HRNC டிபார்ட்மெண்ட் அதில் எந்த நிர்வாக பொறுப்பும் கண்ட்ரோலோ அதற்கு கிடையாது. இது நூற்றாண்டு காலமாக நடந்து வருகிறது. எப்போது HRNC சட்டம் முதலில் வந்ததோ அதிலிருந்து அவர்கள் இந்த கோவிலை எப்பயாவது கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று நூற்றாண்டு காலமாக பல வழக்குகள் நடந்து வருகிறது. தற்போதும் சில வழக்குகள் நடந்து வருகிறது. அந்த வழக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ப்ரொவோகேட்டிவ் கேள்வியா கூட இருக்கலாம். நீங்க பக்கத்திலேயே, கோவிலுக்கு பக்கத்துல உங்க வீடு, நீங்க பிறந்ததிலிருந்து அந்த கோவிலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோவிலை, கோவில் பூஜைகளை விட்டுடுவோம், கோவிலுடைய சடங்குகளை எல்லாம் விட்டுடுவோம். இந்த கோவிலை தீட்சிதர்கள் சரியாக நிர்வகிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? நான் அதை ஒரு வழக்கறிஞராக நிச்சயம் உறுதியாக கூற முடியும். என்ன காரணம் என்றால், 19ஆம் நூற்றாண்டு கடைசியிலேயே அவர்கள் கோவில் சட்டம் என்று அவர்களை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை இந்த தற்போது உள்ள தீட்சிதர்களின் மூதாதையர்கள் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில், அந்த வருஷம் எனக்கு சரியாக இப்போ டக்குன்னு என்று ஞாபகம் படவில்லை, 1868 1898 என்பது தெரியவில்லை, கோவில் சட்டம் என்பதை அவர்களே உருவாக்கி அந்த சட்டப்படிதான் அந்த நிர்வாகம் நடைபெறுகிறது. இது எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக இல்லை. ஒரு அப்போதெல்லாம் இந்த சட்டமோ 19ஆம் நூற்றாண்டு கடைசி என்று சொல்கிறேன், அப்போது அதாவது 1898 1878 அப்போது அவர்களுக்கு எந்த சட்ட அறிவோ மற்றதோ இல்லாத போது, தற்போது வரை அதை நடைமுறைப்படுத்தும் அளவிற்கு, அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு எதிர்கால தொலைநோக்கு பார்வையோடு அந்த நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும் என்று ஒரு சட்ட உருவாக்கம் செய்திருக்கிறார்கள் என்பது மிகவும்
குறிப்பிடத்தக்க ஒன்று. இது ரொம்ப எனக்கு புதுமை. எனக்கு நான் முதல்ல கேள்விப்படுறேன். இந்த கோவில் சட்டம் அப்படிங்கிறது வந்து எழுத்து வடிவத்தில் கிடைக்கிறதா? எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றத்தில் SLP வழக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி மூத்த வழக்கறிஞரின் அறிவுரை பேரில் நாங்கள் அதை தாக்கலே செய்தோம். ஓகே, அப்ப இது ஒரு விதத்துல வந்து ஒண்ணு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்கிறது மட்டுமில்லை யூனிக், ஒரு எழுதப்பட்ட சட்ட விதிகளை தாங்களாகவே உருவாக்கி கொண்டு இப்படித்தான் நாங்கள் இந்த கோவிலை நிர்வகிக்க வேண்டும், இனி எங்களுக்கு பின்வரும் சந்ததியினரும் நிர்வகிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஆவணத்தை உருவாக்கி, அந்த ஆவணம் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆவணமாகவும் ஆகிவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இவர்கள் தரப்பு ஆதரவு ஆவணமாக அதை கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் உச்ச நீதிமன்றம் இவர்கள் தனி சமய பிரிவினர் மட்டும் இல்லாமல் நிர்வாகம் செய்வதிலும் அவர்கள் தனித்துவமாக பல, அதாவது 2 நூற்றாண்டுகளாகவே அவர்கள் ஒழுங்காக அதை செய்து வருகிறார்கள் என்பதை கருத்தில் ஏற்கொண்டது. இப்ப நம்ம வந்து இந்த சட்டங்கள் வழக்குகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்துருங்க. கோவிலை நிர்வகிக்கிறார்கள் என்றால் என்னென்னலாம் இவங்க நிர்வாகம்னா என்ன இவங்க கீழே வருது? அதில் தான் இப்போ மத ரீதியான நீங்க சொன்னீங்க, மத ரீதியை விட்டு பூஜை எல்லாம் அதெல்லாம் விட்டுடும். அது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற என்னெல்லாம் இவங்க பண்றாங்க? இப்போ அந்த பூஜை எந்த காலத்தில் எப்போது நடைபெற வேண்டும், சரி, எந்த காலத்தில் எந்த கால பூஜைகள் நடைபெற வேண்டும், அந்த கால பூஜைக்கு உண்டான கட்டளைகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த கட்டளைகள் ஒழுங்காக நடைபெற்று வருகிறதா, அப்படி அதையெல்லாம் அவர்கள் வந்து பொது தீட்சர் நிர்வாகம் தான் கண்காணிக்க வேண்டும். அது சரியாக நடைபெறுகிறது. அதை தவிர உற்சவங்கள், கோவில் நடக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்களில் நடக்கும் புறப்பாடு, மற்றது எல்லாவற்றையும் அந்த கோவில் நிர்வாகம் தான் பார்க்க வேண்டும். பூஜை என்பது வேறு, மத காரியங்கள் என்பது வேறு. இந்த மத காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதை நிர்வகிப்பதுதான் இந்த பொது தீட்சிதர்களின் அமைப்பின் கடமை. இப்ப பொது தீட்சிதர்கள்னா சில 100 பேர் இருக்காங்க. இவங்க வந்து எந்த பேசிஸ்ல யார் எதை செய்யணுங்கிறத எப்படி தீர்மானிப்பாங்க? அதை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றும், அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கோவிலை நிர்வாகிக்கும் ஒரு குழு, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், அவங்க வந்து திருவள்ளச்சூட்டு மூலமா எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ராஜராஜ சோழன் இல்ல பராந்தக சோழன் காலத்துல உத்தரமேரூர்ல குடவோலை முறைன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரின்னு சொல்றீங்க? அதே மாதிரிதான். சோ இது வந்து ஒரு எலெக்ஷன் கிடையாது. ஒரு பானை மாதிரி ஏதோ ஒண்ணுல ஒரு குடத்துல போட்டுட்டு அதுல இருந்து கையை விட்டு எடுக்கிறாங்க. அதற்கு வந்து சாட்சி யார் என்றால், ஜோதி ஸ்வரூபமாக நடராஜருடைய மூல கர்ப்பகிரகத்தில் இருந்து, சிற்சபை என்று அந்த சிற்சபையில இருந்து விளக்கு ரூபமாக, ஜோதி ரூபமாக உள்ள ஒரு விளக்கை ஒருத்தர் எடுத்துட்டு வருவார். அது முன்னாடி அவங்களுடைய பொது மீட்டிங் நடக்கும். அதை வந்து தலைமை தாங்கிறது யாருன்னா ஜோதி சுரூபமா இருக்கிற நடராஜர். அதனால்தான் அவர் அந்த கோவில் வந்து சபாநாயகர் என்று பேர். பொதுமகா சபை, தீட்சர்கள் பொதுமகா, ஏன்னா தீட்சர்களில் ஒருவர் தான் நடராஜர் என்பது ஒரு நம்பிக்கை. அதான் தில்லை 3000ல் நானும் ஒருவன் அப்படின்னு சிவனே சொன்னதாக தான், நசிரீரியாக சொன்னதாக தான் இது. அதுதான் மத நம்பிக்கை. சைவர்களுக்கெல்லாம் அதுதான் கோவில். அந்த கோவில்ல நடராஜர் என்பவர் தீட்சிதர்களும், அவரும் ஒரு தீட்சிதர், அவரும் ஒரு கணக்குப்படி அந்த தீட்சிதர் அவருடைய மேற்பார்வையில, அவருடைய தலைமையில மற்ற தீட்சிதர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எல்லார் பேரையும் எழுதி அந்த பானைக்குள்ள போட்டு, அதுல இருந்து அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த அதுல இருந்து வந்து யார் அதை எடுப்பா? அதை வந்து அங்க இருக்கிற மெம்பர்கள் அவங்க வந்து எடுப்பாங்க. சரி, அந்த எடுத்து அந்த 9 பேர் தான் அந்த அடுத்து, அதாவது 9 பேர் முதல்ல எடுத்துருவாங்க. சரி, எடுத்து 1/4/2000, அதாவது ஏப்ரல் முதல் நாள் அன்று காலை 10 மணிக்கு திரும்பி அதே மாதிரி ஒரு தேவசபை என்று இருக்கிறது, அங்க திரும்ப அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு அந்த 9 பேர்ல யார் வந்து செயலாளர், உதவி செயலாளர் என்பதை எடுப்பார். மற்ற வேறு சில பொறுப்புகளும் இருக்கு. அவ்வளவுதான் 9 பேர். அந்த 9 பேர்ல செக்ரட்டரி, வைஸ் செக்ரட்டரி ஓகே தேர்ந்தெடுப்பாங்க. மீதி எல்லாம் வந்து அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள். ஓகே, இவர்கள் தீட்சர்கள் பல ஆண்டு காலமாக அவர்கள் நம்புவது, இதை நடராஜரின் உத்தரவு பேரில் தான் அந்த செக்ரட்டரி எடுக்கிறார்கள்
என்பதை அவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள். ஒவ்வொரு வருடமும் இது மாறும். ஒவ்வொரு வருடமும் மாறும். யார் வேண்டுமானாலும் செக்ரட்டரி ஆகலாம். அந்த சீட்ல வந்தா யார் வேண்டுமானாலுங்கிறது ஒரு சின்ன திருத்தம். சொல்லுங்க. அந்த தீட்சிதர்கள் யாருன்னா அந்த கல்யாணம் பண்ணி அந்த பூஜை முறை பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த ஓகே. சோ பேச்சுலர்ஸ் 21 அது அந்த சட்டத்திலேயே இருக்கு. அந்த கோவில் சட்டம் நீங்க சொன்னீங்களே 21 வயசுல இருந்தாதான் அவங்க வந்து சந்திரமூலீஸ்வரர் பூஜையை அவங்க செய்ய முடியும். 21 வயது ஆகியிருக்க வேண்டும், திருமணம் ஆகியிருக்க வேண்டும். அவர்களுடைய பெயர்களை தான் வந்து அந்த சீட்டுக்குள்ள போடுறது. அதுல இருந்து எடுக்கப்படும் 9 பேர் அந்த ஆண்டு அந்த நிர்வாகத்தை செய்வார்கள். அவர்கள் வந்து குறித்து கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு அவங்க வேலையை பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த நிர்வாகத்தை பார்ப்பாங்க. அந்த செக்ரட்டரியோட அவருடைய நிர்வாக குழு என்ன யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்தந்த வருடத்திற்கான வரவு செலவு கணக்கு, அதை கோவிலுக்குன்னு ஒரு பொதுவாக வர வேண்டிய வரவு செலவு கணக்குல அவர்கள் பார்ப்பார்கள். ஓகே. ஏன்னா அந்த கோவில்ல வந்து யாரும் டொனேஷன் வாங்குறது இல்ல, உண்டியல் கிடையாது. இப்ப அதுதான் அடுத்து கேட்கறதா. இவ்வளவு பெரிய கோவில், முதல்ல நீங்க சொல்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தடே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. இவ்வளவு ஒரு ஒண்ணு கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆமா. ரெண்டாவது அதுல அந்த கமிட்டியை உருவாக்குறதுக்கான சட்ட விதிகள் இருக்கு. அதன்படி இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, சரி பியூட்டிஃபுல், இப்ப இவ்வளவு பெரிய கோவிலை நடத்துறதுக்கு பணம் வேணுமே. அதுதான் நான் கேட்க வந்து நீங்களும் அதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சீங்க. சொல்லுங்க. கோவில் என்ன நம்பிக்கை என்றால் அது வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல. இப்போ பழனியோ திருப்பதியோ நீங்க ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டு நீங்க அங்க போய் உண்டியல் காணிக்கையை செலுத்துவாங்க. இதுதான் வந்து இந்து மத பொதுவாக நம்பிக்கை, பிரார்த்தனை ஸ்தலம் என்று சொல்வார்கள். ஆனால் சிதம்பரம் பிரார்த்தனை ஸ்தலம் அல்ல, முக்தி ஸ்தலம். இங்க போய் என்ன வேண்டோம்னா பிறவாவரம் வேண்டும் என்றுதான் நாம் கேட்கிறோம். பிறவாவரம் கேட்டுட்டு நான் போய் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இங்க வந்து உண்டியல்ல போய் காணிக்க செலுத்த முடியும்? இது வந்து ஒரு பேசிக்கா நான் பாமரர்கள் புரியறதுக்காக நான் சொல்றேன். இதுல இருக்கிற ஆன்மீக தத்துவத்தெல்லாம் வந்து பெரிய பெரியவர்கள் ஆன்மீகத்தில் நல்லா விளக்குவாங்க. ஆனா நான் எனக்கு புரிந்தவரை நான் சொல்வது என்னன்னா ஒரு பிறவாவரம் தான் அங்க வந்து நடராஜர் அருள்றார். அதனால எஃபெக்டிவா நீங்க அங்க போய் காசே போடக்கூடாது. ஆமா, காசே போடக்கூடாது. இதுதான் வந்து அவங்க வந்து உண்டியல் வேண்டாம் அப்படி. இதுதான் வந்து HRNCக்கும் இந்த தீட்சிதர்களுக்கும் உள்ள பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அவங்க எல்லா கோவில்லையும் இந்த HRNC கோவில்ல உண்டியல் வைக்கணும், இந்த கோவில்ல மட்டும் உண்டியல் வைக்க கூடாதுங்கிறது தான் இவங்க மேல இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. சரி, உண்டியல் வைக்க கூடாது. எப்படி நடத்துவாங்க கோயில? இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. நிறைய இப்போ இந்த சமீபத்தில் வந்து இந்த கோவில் பற்றியான சர்ச்சைகள் வரும்போது நான் பல வித நேர்காணல்களை இன்னும் அளித்திருக்கிறேன். பல விவாத மேடைகளிலும் இந்த கேள்விகள் சில இந்த பொது தீட்சிதர் நிர்வாகத்தைக்கு ஒரு எதிர்ப்பு கோஷ்டி பல வருடமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தீட்சிதர்கள் நிர்வாகத்தை இப்போது எதிர்ப்பதாக நான் சொல்லவில்லை. பல வருடமாக இந்த தீட்சிதர்கள் மட்டும் எப்படி பூஜையும் செய்து கொண்டு நிர்வாகமும் பண்ணிக்கிட்டு HRNC கண்ட்ரோல்ல வராம எப்படி இருக்கலாம், அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பிரிவினர் இதை ஒரு இயக்கமாகவே இவர் மேல் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து இவர்களை சில ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து இதை ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் கேம்பெயினாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது எந்த கோயில்ல வருமானமே இல்லாம எப்படி நடத்தணும், இவங்களுக்கு சரியான கணக்கு வழக்கெல்லாம் இல்லை. இதுதான் வந்து அவங்க இந்த கோயிலை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம எந்தவித அடிப்படையும் ஒரு நிர்வாகமோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ பற்றி ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கும்போது நான் ஒரு வழக்கறிஞராக என்ன செய்யணும்னா முதல்ல அந்த குற்றச்சாட்டு உண்மையா என்பதை முதலில் வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை நான் வந்து பொது வெளியில பேசணும். சரி. ஆனா இவங்க வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, எது வேணாலும் எப்படி வேணாலும் அடிப்படை இல்லாம பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டவிழ்த்து விட்ட ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் கேம்பெயின் தான் வந்து நடக்குது. அதை நான் ஒரு விரிவாக விளக்கிறேன். எப்படி என்றால் அங்கே வந்து ஆரம்பத்திலேருந்து கோவிலில் வந்து எப்படின்னா கட்டளைகள் மூலமாக தான் பச்சைபாஸ் கட்டளை, MS பாடசாலை, இன்னும் பெரிய பெரிய அந்த மலினி ட்ரஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து அவங்க ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்ட் மூலமாக திருவிழாக்கள், டெய்லி பண்ணுற பூஜை, நித்திய கட்டளைக்கு தனியாக பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாச கட்டளை இருக்கு, சில விசேஷ தினங்களை புறப்பாடு பண்ணுறதுக்கு ஒரு கட்டளை இருக்கு. சரி, கிட்டத்தட்ட பல கட்டளைகள் இருக்கிறது.
அந்த கட்டளைகள் எல்லாரும் அவர்களுக்கு நிலம் இருக்கு. ம். கட்டளைக்கு நிலம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கட்டளைதாரர்கள் வந்து நிறைவேற்ற வேண்டும். அந்த நிறைவேற்றுவதற்கு கட்டளை தீட்சிதர் என்று ஒருத்தர் இருப்பார். சரி. இந்த கட்டளை நடத்தணும்னா அந்த கட்டளைக்கு ஒரு தீட்சிதர். அந்த தீட்சிதரும் எப்படி பண்ணணும்னா அவருக்கு தட்சிணை மட்டும்தான் வாங்குறதுக்கு உரிமை. மீதி எல்லாம் பொருள்களாக தான் கொடுப்பாங்க. ம். பணம் கொடுக்க மாட்டாங்க. தட்சிணைங்கிறது அவருக்கு எடுத்துட்டு போறது, அவர் அவர் service- வீட்டுக்காக, service. சர்வீஸுக்காக. அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 பைசா, ₹1 ₹2 அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அது காலகாலத்தில் இப்போ இருக்கிற சமகாலத்துக்கு தகுந்த மாதிரி கட்டளைக்காரங்க வந்து அவங்க பெருந்தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்க, ஆனால் கட்டளையில் எழுதியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைந்தபட்சமாக இருக்கும். ஏன்னா அது 100 ஆண்டு காலமாக நடக்க வேண்டும் கட்டளை. ம். ஸோ ஆனால் பொருள்கள் வந்து கரெக்டாக இருக்கும். ம். இவ்வளோ லிட்டர் பால், ம். ஒரு அபிஷேகம் நடக்கணும்னா இவ்வளோ பால், இவ்வளோ தேன், இவ்வளோ இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6 கால பூஜை வந்து அங்கே வந்து நடப்பது வந்து சந்திரமௌலீஸ்வரர் என்ற ஸ்படிகலிங்கத்துக்கு தான் நடக்கும். சரி. நீங்களே நேரில் வந்தபோது பார்த்திருக்கேன். பார்த்துருக்கீங்க. பார்த்திருக்கேன். நடராஜருக்கு வந்து 6 தினங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம். ம். ஒரு வருடத்திற்கு 6 தினங்களுக்கு மட்டும்தான் சரி. மூலவருக்கு அபிஷேகம். டெய்லி நடப்பது 6 கால பூஜை சந்திரமௌலீஸ்வரர். சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில என்னென்ன யார் யார் வந்து கட்டளை பண்றாங்களோ அவங்க வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அந்த கட்டளை பொருளா கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. ம். வருடத்திற்கு ஒரு தடவை தான் வந்து அந்த தீட்சர்களுக்கு அந்த பூஜை உரிமை கிடைக்கும். ம். அதுவும் வந்து டர்ன் டர்ன்ஸ்ல சிஸ்டம் தான் வரும். டர்ன்ஸ்ல தான் வரும். அதுவும் வந்து அவங்களுக்குள்ளார எந்தவித ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. எப்படி டர்ன் வருதோ அதுபடி தான் எடுத்துப்பாங்க. அது இன்டர்வலவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ம். சப்போஸ் அவரால் பண்ண முடியலன்னா அதுக்கு சில தீட்டு காரணமாகவோ இதை காரணமாகவோ ம். அவர் வந்து இன்னொருத்தரை விட்டு செய்ய சொல்லலாம். ம். இதுதான் செய்ய முடியுமே தவிர அந்த டேர்னை வந்து மாற்ற முடியாது. ம். டேர்ன்ங்கிறது வந்து முன்னாடியே டிட்டர்மின்டு. சரி. அது மாதிரி தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த தீட்சிதர்கிட்ட அந்த முறைக்காரர், அவர் பேர் முறைக்காரர், ம். அந்த முறைக்காரர் தீட்சிதர்கிட்ட வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ம். அவர் வந்து அதை பண்ணுவார். சரி. இப்போ சப்போஸ் நீங்கள் வரீங்க, சார் நாங்களும் அந்த கட்டளையில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏறுபடி அபிஷேகம்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருளாக தான் வாங்கி கொடுக்கணும். ம். தட்சிணை என்பது உங்கள் விருப்பம். சரி. பொருளாக தான் நீங்கள் வாங்கணும். சரி, பொருள் வந்து எனக்கு புரியுது. ம். மற்றபடி அந்த கோவில சுத்திகரிப்பு பண்ணணும், Yes. தரையெல்லாம் பெருக்கணும், அதற்கெல்லாம் வேலை செய்வாங்க. ஆமா. அங்க ஒரு ஓதுவார் ஒருத்தர் இருக்கலாம், ஆமா. அவருக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆ. இது எல்லாம் அதாவது மத்த செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? எனக்கு ஆமா. அது- புரியாம தான் கேட்கிறேன். இல்ல, இந்த இல்ல, part. நானும் அது புரிய வைக்கிறதுக்காக தான் நானும் விளக்குவேன். இப்போ நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா 2009க்கு பிறகு, ஆ. அதாவது 2/2/2009 அந்த 1987 போட்ட ஒரு நிர்வாக அதிகாரி போட்ட உத்தரவு வந்து அதுக்கு எதிர்த்தால எதிர்ப்பாக போட்ட ரிட் மனு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. நீதியரசர் பானுமதி அவர்கள் 2/2/2009 வந்து தீட்சிதர்கள் பொது தீட்சிதர் சார்பில் போட்ட ரிட் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ண உடனே HRNC ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நம்ம இத பத்தி எல்லாம் விரிவா பேசுவோம். இப்ப ஆனா சுருக்கமா இந்த வச்சுப்போம். பணத்துக்காக மட்டும்தான் சரி. பேசுறோம். சரி. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ரொம்ப நாள் கனவான ஆசையான உண்டியல வச்சுட்டாங்க. உண்டியல உடனே வந்து அது எப்போ அதுக்கப்புறம் வந்து ரிட் அப்பீல் நடந்தது. ரிட் அப்பீலுக்கு அப்புறம் SLP நடந்து சிவில் அப்பீலா கன்வெர்ட் ஆகி 6/1/2014 அந்த உத்தரவு செட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நிர்வாக அதிகாரி போட்ட உத்தரவு வந்து செட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஓகே. அதன் பிறகு ஒரு 3 மாசமும் அவங்க வச்சிருந்தாங்க, 4 மாசம் வரைக்கும் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து பொது தீட்சர்கள் நாங்கள் கேஸ்ல வந்து இது மாதிரி எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொண்டு அப்புறம் HRNC செயலாளர் கண்ணன் என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் டூரிசம் செக்ரட்டரி அண்ட் HRNC செக்ரட்டரி. கண்ணன் என்பவரிடம் நேரில் சென்று மனு அளித்தவுடன் அவர் உடனே அதை ஏற்றுக்கிட்டார். இல்லை சார், நாங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் அந்த உண்டியலை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியலை எடுத்துட்டு அந்த உண்டியலில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கோவில் தீட்சர்களுக்கு கொடுத்துட்டார். கோவில் தீட்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் அவங்கள்ட்ட பணம் என்று ஒண்ணுமே கிடையாது. கிடையாது. இப்ப அவங்க கையில வந்து ஒரு பணத்தை கொண்டு வந்து HRNC கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கறிஞர் அது எவ்வளவு ரூபா? ஒரு சுமார் 3 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். 3 கோடி ரூபா. 3 கோடி ரூபாய். அது எக்ஸாக்ட் ஃபிகர் என்னால சொல்ல ரஃபா முடியாது. 3 கோடி ஆனா ரூபா. அதுக்கு வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ம். அரசாணை பிறப்பித்து அந்த இன்ட்ரியம் பீரியட்ல இருந்த உண்டியல் கலெக்ஷனை நேரா வந்து தீட்சர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்து அதை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வந்து அப்படியே டெபாசிட் பண்ணிட்டேன். இவங்க கையில வந்து காசே எடுத்துக்கல. அது அப்படியே ஏன் இது ரெக்கார்ட் பண்ணணும்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் ஆமா இந்த தீட்சிதர்கள் மேல இருக்கு அப்படின்னு. ஆமா
அவங்க கையில கிடைச்ச அந்த பணத்தை, அவர்களுக்கு அரசாணை மீது போட்டு கொடுக்கப்பட்ட பணத்தை அப்படியே எடுத்து அவங்க வங்கியில போட்டு வச்சிருக்காங்க. ஆமா. 380 குடும்பம். ஒரு குடும்பம் கூட எனக்கு அந்த பணத்துல எடுக்கணுங்கிறது யாருமே கிடையாது. அது நடராஜர் பணம் அப்படி என்பதில் அதில் தெளிவாக அவர்கள் அப்படியே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வச்சுட்டாங்க. இது இன்னி நடந்தது. வரைக்கும் அந்த பணம் அங்க இருக்கு. அதுல ஒரே ஒரு மாற்றம் என்ன ஆயிடுச்சுன்னா, 2015 வரலாறு காணாத ஒரு தமிழகத்துல ஒரு மழை பெய்யுது, வெள்ளம் வந்தது. உடனே தீட்சிதர்கள் எப்போதுமே இதை மாதிரி ஒரு பேரிடர் சமயத்தில் தேசத்திற்காக உதவ முன் வருவார்கள். முன்னொரு காலத்தில் சீனா போர் என்று நினைக்கிறேன். அப்போது கோல்டு பாண்ட் வந்து எல்லாரையும் கேட்டாங்க கவர்மெண்ட். அப்போ கோவில்ல இருக்கிற தங்கத்தை தேசத்திற்காக கொடுத்தார்கள். அதே அடிப்படையில் புது தீட்சர் என்ன சொல்றாங்க, இப்போ வந்து ஒரு தமிழ்நாடே வந்து ஒரு பெரும் வெள்ளத்தால் தவிக்கிறது, பேரிடர் ஏற்பட்டுள்ளது. அதனால சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு 1 கோடி ரூபாயை கொண்டு போய் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வட்டி எல்லாம் வந்திருக்கும். அதுல இருந்து ஒரு 1 கோடி ரூபாயை எடுத்து அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மீதி தொகை அப்படியே இருக்கு. இன்னும் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அதுல இருந்து இருக்கிற வட்டி இருக்கிற தொகையில தான் வந்து நீங்க சொல்ற அந்த கிளீனிங், அந்த ஓதுவார், அப்புறம் அந்த நாதஸ்வரம், அந்த ஓதுவார்களுக்கு எல்லாம் பணம், அப்புறம் சில மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கால் வந்தது, இப்போ இந்த கணக்கு வழக்கு எல்லாம் சரியா வைக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பொது வழியில கோவில் எதிர்ப்பாளர்கள் ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் பண்ண உடனே நான் அப்புறம் என்ன சொன்னேன்னா, இது வந்து எப்போ வந்து நம்ம இது மாதிரி வெளிப்படையா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, நம்ம வந்து அதை வந்து இன்கம் டேக்ஸ் உட்படுத்தி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலியமா அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தேன். அதன் அடிப்படையில் அந்த கோவில் நிர்வாகமும் அவங்க புது சபமாக சபையை கூட்டி, இல்லை இப்போ இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் நான் வந்து அந்த மாதிரி வெளிப்படையாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அதை ஒப்புக்கொண்டாங்க. ஒப்புக்கொண்டு இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாக ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ம், அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், நாட் an auditor appointed by internal auditor கிடையாது, HRNC டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே வந்து இன்டர்னல் ஆடிட் தான். அதுக்கும் அவங்க எக்கச்சக்கமாக பணத்தை வேற எடுத்துக்கிறாங்க. ஒழுங்கான ரிப்போர்ட்டும் தரதில்லை. மாறாக மிகுந்த வெளிப்படைத்தன்மையோடு தீட்சிதர்கள் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி, அதுவும் அவங்க கேட்காத பணம் அவங்க கையில திணிக்கப்பட்ட பணத்துக்கு ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை நாம் உறக்க சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பொதுவெளியில். நான் தனிநபராக இந்த ஒரு உங்கள் தமிழலை சேனல் மூலமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேயர்களுக்கு இந்த குரல் உரத்த குரலில் போக வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். உடனே இந்த கேள்விக்கு வந்துருவாங்க, நீங்க உங்களை எப்படி இந்த கோவில் அல்லது தீட்சிதர்கள் தங்களுடைய வழக்கறிஞராக நியமித்தார்கள்? எந்த கட்டத்துல? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்தது? நீங்க எப்படி உள்ள வரீங்க? 2/2/2009 நீதியரசர் பானுமதி அந்த தீர்ப்பை வழங்கின உடனே அந்த தீர்ப்பு என்ன சொன்னுச்சு? தீர்ப்பு வந்து என்னன்னா, அதுக்கு ஒரு சிறிய ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுங்க. 1987 இந்த கோயில் நிர்வாகம் சரியில்லை என்று சில குற்றச்சாட்டுகளை வைத்து, அதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல, குற்றச்சாட்டுகள் மட்டுமே, எதுவுமே ப்ரூவன் அலிகேஷன்ஸ் கிடையாது. ஒரு அலிகேஷன்ஸ் வச்சு மால் அட்மினிஸ்ட்ரேஷன் தீட்சிதர் வாஸ் இன்கேபபிள் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் த டெம்பிள், மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஒரே ஒரு கருத்தை வைத்து அதற்கு எந்தவித நிரூபிக்கப்பட்ட சான்றுகளும் இல்லாமல் ஒரு 87ல ஒரு ஈஓவை அப்பாயிண்ட் பண்றாங்க. எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை HRNC பிரிவு 45 கீழ், பிரிவு 45 கீழ அது வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த பிரிவு 45 கீழ இவங்க ரிட் பண்ண போடுறாங்க. அதாவது தீட்சிதர்கள் அதை எதிர்த்து ரிட் பெட்டிஷன் போட்ட உடனே அந்த ரிட் பெட்டிஷனை தனி நீதிபதி விசாரிக்கிறார். அவர் வெங்கடாச்சலமூர்த்தி என்ற ஒரு தனி நீதிபதி அதை வந்து தள்ளுபடி செய்கிறார். தீட்சிதர்கள் போட்ட மனுவை தள்ளுபடி செய்கிறார். அதன் பிறகு தீட்சிதர்கள் ரிட் அப்பீல் போடுறாங்க டிவிஷன் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. டிவிஷன் பெஞ்சில் என்ன, 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா,
தீட்சிதர் வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் பி குமார் என்பவர் ஆஜராகிறார். அவரிடம் வந்து அந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறது என்றால், சார் இந்த ரிட் அப்பீல நாங்க வந்து அட்ஜுடிகேட் பண்றதை விட நீங்க ஒரு அப்பீல் ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு. அந்த அப்பீல் ப்ரொவிஷன் படி நீங்க போய் ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி, அதாவது தமிழக அரசுக்கே போங்க, கோர்ட்டுக்கு வரீங்க, நீங்க ரிட் போட வேண்டாம், நீங்க ரிட் அப்பீல வந்து நீங்க அங்க போயின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரிமாண்ட் பண்ற மாதிரி, ரிமாண்ட்னு கிடையாது, டைரக்ஷன் வாஸ் கிவன் டு அப்ரோச் பை வே ஆஃப் அப்பீல் பிஃபோர் தி செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். சரி, உடனே அரசு துறையில போய் முதன்மை செயலாளருக்கு முன்னாடி இவங்க அப்பீல் போடுறாங்க. அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு, ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல இருக்கு, அதுபடி போடுறாங்க. அது போட்ட உடனே அது 10 வருடமா நிலுவையில் இருக்கு, 96ல இருந்து 2006 வரைக்கும். அப்ப 2006ல வந்து அந்த திருப்பி அந்த மேல்முறையீடை திரும்பி தள்ளுபடி பண்றாரு பிரின்சிபல் செக்ரட்டரி. சரி, அந்த 10 வருடமா சும்மா அதை வச்சுட்டு அப்படியே அப்ப 2 ஆட்சி மாறி இருக்கும். ஆமா, மாறிட்டு அது நடுவுல 2 ஆட்சி செக்ரட்டரி மாறி இருப்பாங்க, ஆட்சிகள் மாறி இருக்கும், மாறிச்சு. கரெக்டா வந்து எப்போ வந்து குறிப்பா சொல்லணும்னா 30/5/2006 அப்போது வந்து தமிழகத்துல தேர்தல் 2006ல வந்து திரும்ப ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அன்றைய தேதியில் தான் இதை வந்து தள்ளுபடி பண்றாங்க. கோயின்சிடென்ஸா என்னங்கிறது நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் 2001ல இருந்து 2006 கவர்மெண்ட் போனதுக்கு பிறகு, 2006 கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு, புது கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நான் அரசியல் பேச விரும்பவில்லை. அதனால நான் எந்த அரசியல் கட்சியை பற்றியும் நான் சொல்லவில்லை. இப்ப 2006ல அது டிஸ்மிஸ் ஆச்சு. டிஸ்மிஸ் ஆன உடனே இவங்க 2006ல திரும்பவும் போய் ரிட்டுக்கு போறாங்க. இன்னொரு முறை அதை போய் அந்த செக்ரட்டரி போட்ட இது தப்பு. ஏனென்றால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அடிப்படையா ஏன் இந்த மாதிரி தீட்சிதர்கள் வந்து திரும்ப திரும்ப உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்கன்னா, ஏற்கனவே 1951ல சிறுவுரிமட் கேஸ்ல ஜாயிண்டா பொது தீட்சிதர் கேஸையும் சேர்த்து விசாரிச்சு டிவிஷன் பெஞ்சு தீட்சிதர்கள் தான் தனி சமய பிரிவினர், அவர்களுக்கு ஆர்டிகல் 26 படி அவர்களுக்கு நிர்வாகம் பண்ணுவதற்கு உரிமை உள்ளது, அதற்கு அரசியல் சாசன பாதுகாப்பு உள்ளது என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் மேல தமிழக அரசு அப்பீல் போச்சு. சிறுவுரிமட் கேஸ் மேலேயும் அப்பீல் போச்சு, இந்த தமிழ்நாடு அரசு கேஸ் மேலேயும் அப்பீல் போச்சு, சிதம்பரம் கேஸ் மேலேயும் அப்பீல் போச்சு. அதுல 51, 52, 54ல என்ன ஆயிடுச்சுன்னா, போய் அந்த அப்பீல போய் வித்ரா பண்ணிக்கிறாங்க தமிழக அரசு. சிதம்பரம் கோவில் போட்ட இதை வந்து அப்பீல வந்து வித்ரா பண்றாங்க ஃபுல் பெஞ்ச்ல, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல ஃபுல் பெஞ்ச்ல போய் வித்ரா பண்ணிக்கிறாங்க 5 மெம்பர் பெஞ்ச்ல. இப்போ வித்ரா பண்ணும்போது என்ன அப்சர்வேஷன் பண்றாங்கன்னா, இவங்க வந்து மெரிட்ல தான் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து அந்த கீழே சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்தி அதை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ எஃபெக்டிவ்லி 50ஸ்லயே தமிழ்நாட்டில் ஏதாவது சென்னை உயர்நீதிமன்றமும் சரி, ஆமா, பிறகு 5 நீதிபதிகள் அடங்கிய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சிலையும் சரி, சிதம்பரம் கோவிலை நிர்வகிப்பதற்கு பொது தீட்சிதர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, அரசியல் சாசன பாதுகாப்பும் உள்ளது, செட்டில் பண்ணிடுறாங்க. அந்த செட்டில் பண்ண தீர்ப்பு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப தீட்சிதர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இப்ப இந்த 87ல வந்து ஒரு அதை வந்து அணுகுறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட விட்ட இடத்துல இருந்து நான் சொல்றது என்னன்னா, 2006ல வந்து செக்ரட்டரி வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ண உடனே இவங்க வந்து திரும்ப வந்து சனி நீதிபதி கிட்ட திரும்ப ரிட் பிட்டிஷன் போடுறாங்க. சரி, 18248 ஆஃப் 2006 கரெக்டா ஞாபகம் நினைக்கிறேன், அது போடுறாங்க. அப்போ வந்து திரும்ப வந்து ஸ்டே கொடுக்குறாங்க அந்த இதுக்கு, ரிட் பிட்டிஷன் அட்மிட்டட் அண்ட் ஸ்டே வாஸ் கிராண்டட். தென் அந்த வழக்கு அப்படியே நீதியரசர் பானுமதி கிட்ட வருது விசாரணைக்கு. இந்த இடத்துல தான் நீதியரசர் பானுமதி அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு என்னன்னா, ஒரு சட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட வெல் செட்டில்டு லீகல் பொசிஷன்ல இருந்து இதை டீவியேட் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1951ல வாங்கின தீர்ப்பு அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இந்த ஆர்டிகல் 26ல நிறைய தீர்ப்புகள் வந்து விட்டது, அதனால் அந்த தீர்ப்பு முன் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு தவறான ஒரு தீர்முடிவை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதை எடுத்து பொது தீட்சிதர்கள் ரிட் அப்பீல் போடுறாங்க.
ரிட் அப்பீல் வந்து திரும்ப வந்து 2 நீதிபதிகள் ம். ரவிராஜ பாண்டியன் அவர்கள் நீதியரசர், ம். நீதியரசர் டி ராஜா அவர்கள் ம். 2 பேர் முன்னாடி வருது. போகுது. ஓகே. இந்த தனி நீதிபதி தீர்ப்பு அளித்து அதற்கு பிறகு ரிட் அப்பீல் கொண்டு வந்து விசாரணை செய்வதற்கு வருவதற்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் ம். அந்த மனுவில் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்காக ஒரு மனு செய்ய வருகிறார். ம். வந்தபோது அங்கு அவருக்கு எதிராக எதிர்ப்பு என்ற வகையில் ஒரு பெரிய வன்முறை சம்பவம் நீதிமன்றத்தில் நடக்கிறது. யாரு பண்றாங்க இந்த வன்முறைய? கோவில் எதிர்ப்பாளர்கள், அவங்க வக்கீல்களும் அடக்கம் அதுல. அது நமக்கு தெரியாது. நான் அதை பத்தி பல ஆண்டுகாலம் ஆகிவிட்டது. அதுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் என்று ஸ்ரீகிருஷ்ணா என்ற ஒரு நீதியரசரை நியமனம் பண்ணி அதுக்கு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தி, ஏன்னா உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாயே நடக்கிறது ஒரு வன்முறை சம்பவம் என்பது. அது வன்முறையில என்ன நடக்குது? சும்மா ஒரு லைன்ல சொல்லுங்க, எனக்கு ரொம்ப எல்லாம் டீடைல். அவர் மேல முட்டை வீசுறாங்க. சரி. அவரை ஆர்கியூ பண்ணவே விடல. கோர்ட் சேம் இதுக்குள்ள, அதாவது ஹால்குள்ளே அடிக்கிறார் விசாரணை நடக்கும் போது. ஆனா அங்க வன்முறை சம்பவம் நடைபெற்றது. அந்த வன்முறை சம்பவம் அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணா கமிஷனே போடுறாங்க. அதுல நிறைய பேர் அப்புறம் விசாரிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க. சோ இதனால இந்த வழக்கை எடுக்கல. இந்த ரிட் அப்பீல் இருக்குல்ல, இந்த ரிட் அப்பீல எந்த டிவிஷன் பெஞ்சுமே எடுத்துக்க தயாராகவே இல்லை. யாருமே எடுக்கல. தீட்சிதர்களுக்குலாம் நீங்க இந்த கேள்வி எதுக்காக நான் கொண்டு வர்றேன்னா, நீங்கள் எப்படி இந்த வழக்கில் நீங்க வந்திருக்கீங்க, அதுதான் என்னுடைய கேள்வி, ஆரம்ப கேள்வி. அதுக்காக தான் நான் இந்த நடுவில் இருக்கிற இந்த தொடர்பு இருக்கிற நிகழ்வுகள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ இந்த வழக்குல சுப்பிரமணியம் சாமி மிகவும் எல்லாராலும் மதிக்கப்படுபவர். அவர் வந்து அந்த கேஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல வரும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. உடனே அவர் வந்து சிதம்பரம் சில தீட்சிதர்கள்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஹரன் என்ற ஒரு பத்திரிகையாளர் அவரிடம் என்ன கேட்கிறாரு, சிதம்பரத்துல ஓரளவு ஆங்கிலம் பேச தெரிந்த, அந்த சிதம்பரத்தில் நடக்கிற விஷயங்களை எனக்கு எடுத்துரைப்பதற்காக ஒரு வழக்கறிஞரை எனக்கு அறிமுகம் செய்துங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு 4 தீட்சிதர்கள் வராங்க. அரண் என்ற பத்திரிகையாளரும் என்னை தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டாக்டர் சுப்பிரமணியம் சாமிக்கு இந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதுவரை நான் கோயில் வழக்கறிஞர் அல்ல. டாக்டர் சுப்பிரமணிய சாமி, நான் சிதம்பரம் வருகிறேன், எனக்காக ஒரு பிரஸ் மீட் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. நான் கோவில்ல வந்து அந்த தீட்சிதர்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இந்த வழக்கை எடுத்து உங்களுக்காக திறம்பட நடத்தி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிப்பதற்காக நேரில் வருகிறார். நேரில் வரும்போது தான் கோவில் ஆளுநர் டி.ஆர். ரமேஷ் என்பவரும் உடன் வருகிறார். அவரும் வந்து அந்த வழக்குல வந்து அவர் வங்கி வேலையில இருந்தாலும் அவர் வந்து ஒரு சிதம்பரம் கோவில் மேல் இருக்கும் பக்தியார். அவரை பற்றி ஒரு சிறிய பேக்ரவுண்ட் என்ன என்றால், அவர் வந்து அவருடைய தகப்பனார் டி.என். ராமச்சந்திரன் என்பவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூத்த வழக்கறிஞர். அதை தவிர அவர் வந்து சேக்கிழார் அடிப்பொடிகள் என்று தமிழ் இலக்கிய பெரிய புராணத்தில் மிகவும் நிபுணத்துவம் பெற்றவர். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல சைவத்தை பற்றி நன்கு தெரிந்தவர். அந்த ஃபேமிலியில இருந்து அவர் வருகிறார். அவரும் வந்து நான் இந்த வழக்கில் ஒரு ரிசர்ச்சாக இருக்கிறேன், நானும் உதவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சாமியோட வருகிறார். இதுதான் எனக்கும் டாக்டர் சுப்பிரமணியம் சாமிக்கும் ஏற்பட்ட அறிமுகம். கோவில் ஆளுநர் ரமேஷுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அறிமுகம். அவர் வந்து டி.ஆர். ரமேஷ் என்பவர், அவர் வந்து வழக்கறிஞர் இல்லையே தவிர வழக்கறிஞர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவருடைய பாட்டனார் ஆண்டிக்காடு பாலு என்பவர் மிக சிறந்த சட்ட மேதை, ஒரு பெரிய வழக்கறிஞர், முன்னோடி வழக்கறிஞர் தஞ்சாவூர் மாவட்டத்தில். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவர் தான் அவர் டி.ஆர். ரமேஷ். அவரும் வந்து இந்த வழக்கை உதவி பண்ணுறதுக்காக, ரிசர்ச் பண்ணுறதுக்காக வருகிறார். சரி. அப்போ வந்து டாக்டர் சாமி இந்த வழக்கை இங்கே ரிட் அப்பீல் நடத்துவதற்கு நமது மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஜி. ராமசாமி என்ற மூத்த வழக்கறிஞர் இருந்தார். அட்டார்னி ஜெனரல் என்ற போன்ற பதவிகளை வைத்தவர். அவருடைய சகோதரர் அவர் ஜி. ராஜகோபாலனிடம் ஒப்படைக்கிறார். நாங்கள்
நான் அப்போதுதான் தீட்சிதர்கள் வந்து பி. குமார் மூத்த வழக்கறிஞரிடமிருந்து கட்டை வாங்கி கொண்டு என்னை வந்து ரிட்டப்பீல்ல எங்களுக்காக நீங்க வக்காலத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. ம். நான் உடனே ஒரு வக்காலத்து போடுறேன். ஸோ அப்போதான் இந்த வழக்குல நான் வந்து என்டர் ஆகிறேன். 2009 ரிட்டப்பீல்ல தான். ம். ஜி. ராஜகோபாலன் என்பவர் மிக திறமையாக ம். அந்த கேஸை வாதிட்டார். பல நாட்கள் அந்த விசாரணை நடைபெற்றது. நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் எல்லாமே பார்க்கும்போது அரசு தரப்புக்கு எந்தவித ஒரு சாதகமான ஒரு வாதமே எடுபடாத நிலையில் தான் இருந்தது. மிக திறமையாக அஹ், அவர் நமது மூத்த வழக்கறிஞர் கோவில் சார்பாக வாதிட்டார். ம். ஆனால் முடிவை பார்க்கும்போது பார்த்தால் தனி நீதிபதி தீர்ப்பை விட இன்னும் மோசமாக டேமேஜ் பண்ற அளவுக்கு மோசமாக நான் சொல்லக்கூடாதுங்க. சரி. நான் வந்து அதாவது தீட்சர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நான் என்ன வேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா சரி. அந்த பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒரு தீர்ப்பு, 2வது தீர்ப்பு வருகிறது. இது எந்த வருடம்? அது வந்து 2009 2009 எனக்கு ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன். சரி. ஜூலை மாதத்துல வருகிறது. எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. டி.ஆர். ரமேஷும் சரி, எங்களுக்கு ஒரே ஒரு வழிகாட்டி, சட்டத்தின் ஆலோசகர் எல்லாமே வந்து எங்களுக்கு டாக்டர் சாமி தான். எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் யாரையும் தெரியாது. டாக்டர் சுவாமி சுப்பிரமணியம் சாமி அவர்கள் தான் சாந்தோம்ல பாபநாசம் தெருவில் அவர்கிட்ட போய் நாங்கள் என்ன சார் செய்யறது, தீட்சரெல்லாம் கலங்கிட்டாங்க. ஏன்னா 2 நீதிபதியும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த உடனே அவங்களும் கலங்கிட்டாங்க. ஆனால் அவங்க நடராஜா பேர்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எப்படியும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு நடராஜர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில அவங்க இருந்தாங்க. சரி. ஆனா அப்போது நம்ம எல்லாம் வந்து வழிகாட்டினது யாருன்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமி. அப்புறம் தான் அவர் கேட்டாரு. அப்போ வந்து என்னன்னா கன்கரண்ட் ஃபைண்டிங், ஒரு தனி நீதிபதியும் தீட்சிதர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்து விட்டார். ஒரு பெஞ்சும் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வும் எதிராக சொல்லிடுச்சு. அதனால கன்கரண்ட் ஃபைண்டிங். இப்ப எஸ்எல்பி அட்மிஷன் என்பதே கேள்விக்குறி. அதாவது இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கே எடுத்துக்கொண்டு போக முடியாது. அட்மிஷன் கிடைக்குமா? போலாம். ஆனா அவங்க அதை அட்மிட் சிறப்பு அனுமதி கொடுத்தாதான் அது உள்ளார போகும். எஸ்எல்பி என்பது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். சிறப்பு அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன முதல்ல ஒரு காரணம் என்னன்னா ரிவர்ஸ் ஃபைண்டிங் இருக்கணும். ஒரு சிங்கிள் ஜட்ஜ் நமக்கு ஆதரவா இருந்துட்டு டிவிஷன் பெஞ்சில் நமக்கு பாதகமா போயிடுச்சுன்னா பாருங்க ஏதோ ஒரு ரிவர்ஸ் இருக்கு, அதனால நீங்க வந்து இந்த நீதிமன்றம் தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த வழக்குல கன்கரண்ட் ஃபைண்டிங். இதுல நாங்க போய் அங்க எஸ்எல்பி அட்மிஷன் ஆகுமா? இது ஒரு வழக்கறிஞராக எனக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஐயப்பாடு. ஒரு வழக்கறிஞரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஐயப்பாடு ஏற்படும். ஒரு கடவுள் நம்பிக்கை என்பது நடராஜர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது நானும் தீட்சர் மாதிரி எப்படி நம்பிக்கை வைக்கிறனோ அதே மாதிரி தான் நம்பிக்கை வைக்கிறோம். சரி. ஆனாலும் இது உறுதியாக இது அட்மிஷன் ஆகுங்கிறது யாராலையும் சொல்ல முடியல. சென்னையில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள்லாம் எனக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை நான் போய் பார்க்கும்போது அவர்களும் இது என்னப்பா இது எப்படி செய்யறது, நீங்க வந்து ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஆனால் நான் டாக்டர் சுவாமி என்னை அழைத்தார். நானும் ரமேஷும் அவரோட பாபநாசம் இல்லத்தில் போய் சந்தித்தோம். அப்போ நான் வந்து எனக்கு தோணுனதை ஒன்று சொன்னேன். அப்போது அவர் வந்து ராம் சேது என்ற வழக்கை நடத்தி நீதிபதி பாலகிருஷ்ணன் நீதியரசர் தலைமை நீதிபதி முன் ராம் சேது திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கி, அப்போது டாக்டர் சாமி மட்டும்தான், அவரும் வழக்கறிஞர் அல்ல, அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸில் டாக்டர் பட்டம் பெற்றவர், ஐஐடியில பேராசிரியர். உங்களுக்கு ஐஐடி டெல்லியில பேராசிரியர். அவர் வந்து அமெரிக்கால ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருந்தார், அங்க போயிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் தானே. ஆனால் சட்டத்திலையும் அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் எவ்வளவு வாதாட முடியுமோ அந்த அளவுக்கு வாதாடும் உள்ள திறமை உள்ளவர். அவர் அதுல ஒரு லீகல் அக்யூமென் அவருக்கு இருந்தது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ்லயும் உச்ச நீதிமன்றத்தில் அவர் தனியாக வாதிடும் அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தது. பல வழக்குகள் அப்பயே ஆஜராயிட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த வழக்குல சொல்லும்போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டார், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சாதாரணமா சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து தற்போது இந்த ராம் சேதுலாம் சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வாங்க முடியாத விஷயத்துல போய் நீங்க வந்து
ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு மனுவை முதல்ல போட்டீங்கன்னா அதாவது உங்களுடைய ஸ்டேச்சர் வந்து அவ்வளவு பெருசு. பெருசு. அப்போ அந்த நீதிமன்ற இதுலயே பார்த்தா அவருடைய புகழ் எல்லாமே ஆல் இந்தியா லெவல்ல அவர் வந்து அந்த ராம் சேது வழக்குல வந்து அவர் பெற்ற உத்தரவு என்பது அசாதாரணமானது. அதனால அவருடைய இது வந்து ஸ்டேச்சர் அப்படி இருந்தது. அதனால நீங்க உங்க பேர்ல, ஏன்னா அவர் இன்டர்வியூனரா போட்டார் ரிட்டப்பீல், அதனால நீங்க முதல்ல எஸ்எல்பி போங்க. அதாவது தீட்சிதர்கள் சார்பில் அல்லது கோவில் சார்பில் வழக்கு போடுவதற்கு பதில் முதல்ல போடுறதுக்கு முதல்ல வந்து சுப்பிரமணியம் சாமியை போடுங்க, நாங்க பின்னாடி சேர்ந்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க. அதாவது ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. சரி, எனக்கு தெரிந்த அப்போதும் எனக்கு அவ்வளவு பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து நான் இந்த ஐடியா கொடுத்ததுனாலே நான் ஒன்றும் ஒரு இது எனக்கு அப்போ தோணுச்சு. அவர் என்னோட பெரிய மனிதர், அவர் படித்தவர், அனுபவம் உள்ளவர், ஸ்டேச்சர்ல பெரிய ஆள். அவர்கிட்ட போய் நம்ம போய் சொல்றதுக்கே நான் தயங்கிட்டு தான் சொன்னேன். உடனே அவர் என்ன சொல்ற, ரொம்ப சிறந்த பிரில்லியன்ட் ஐடியா, நான் முதல்ல போடுறேன், நீ அதுக்கப்புறம் போடு அப்படின்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் வந்து எஸ்எல்பியை முதல்ல தாக்கல் பண்ணார். அதனால தான் அந்த வழக்குல இன்று வரை அந்த காஸ்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்கும். நாட் பொது தீட்சிதர் வர்சஸ் சபாநாயகர் டெம்பிள் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சிதர் என்பது அப்புறம் தான் வரும். அந்த இது அந்த அவங்க போட்ட அந்த எஸ்எல்பி நம்பரு சிஏஎம் நம்பர்லாம் அப்புறம் தான் வரும். ஆனால் முதல்ல போடுறது காஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் இந்த வழக்கில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன்னலமற்று ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டியை காப்பாற்ற வேண்டும், ஒரு கோவிலை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் அதாவது உளப்பூர்வமாக நினைத்து அந்த வழக்குல ஈடுபட்டதுனால நடராஜர் வந்து அவர் பெயர் தான் இந்த வழக்கோட பேர்லயே இருக்கணும், இந்த வரலாற்று தீர்ப்பு வழக்குல அவர் பேர் இருக்கணும் என்பதை நடராஜர் தீர்மானிக்கிறார். ஸோ அதுல எனக்கு வந்து தனிப்பட்ட உடன்பாடு உண்டு. நான் அதுதான் நம்புகிறேன். நடராஜர் தான் டாக்டர் சாமி என்ற பெயரை முதலில் போட சொல்லி அதுக்கு பிறகு நாங்க போடுறோம். அப்புறம் கோவில்ல யாரை வைக்கிறது உச்ச நீதிமன்றத்துல, ஏன்னா இப்ப வந்து 2 கேஸ். ஆமா, சுப்பிரமணியம் சுவாமி ஒரு வழக்கு, ஆமா, அப்புறமா கோவிலுக்காக ஒரு வழக்கு. ஆமா, அதான் 2 பேர் வந்து 2 பேர். அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, அதெல்லாம் கூட நான் சொல்றேன். முதல்ல அவங்க போட்டாங்க, அவரு டாக்டர் சுவாமி என்று போட வரும்போது முடிவாகி விட்டது. இப்போ நம்ம சார்பா போடணும். இப்ப யார வழக்கறிஞரை வைப்பது என்ன ஏதுங்கிறதுல, ஏன்னா அவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஒரே அவங்களுக்கு வழக்க பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது, தீட்சிதர்களுக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. சுவாமி வந்து அவருக்கு நமக்கு இதால அந்த 2009 இருந்து 2009 அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருந்ததுனால் டாக்டர் சுவாமி மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க. நானும் அவரை தான் நம்பினேன். ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது, 2009 ஒரு ஈவோ வந்து அங்க வந்து ஏதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அங்க வந்து ஏதாவது வந்து அதிகார மீறலோ ஏதாவது ஒன்று செஞ்சாலோ என்னிடம் சொல், உனக்காக நான் வந்து அந்த ஈவோ முன்னாடி வந்து ஆஜராகிறேன். அவருடைய ஸ்டேச்சர் என்ன, அவர் ஒரு அகில இந்திய தலைவர், ஒரு பெரிய உச்ச நீதிமன்றத்திலெல்லாம் வாதாடக்கூடிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் முன்னாடி கூட நான் வந்து கோவில் உரிமைக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்றேன். பெரிய விஷயம். அது என்னால் இன்று வரை மறக்க முடியாது. இன்று வரை என்னால் மறக்க முடியாது. அதனால அவர் வந்து ஒரு வழக்க போட்டார். அதுக்கு பிறகு நம்ம சைட்ல யாரு மூத்த வழக்கறிஞரா வைப்பது அப்படிங்கறத பத்தி ஒரு டிஆர் ரமேஷ், இன்னும் பல கோயிலுக்காக முக்கியமான நபர்கள் எப்படியும் இதை டிஃபெண்ட் பண்ணுங்கிறதுல வந்து சென்னையில இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஒரு ஆர்வம் காட்டினாங்க. எப்படியாவது வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கணும். இது வந்து 2 தீர்ப்பும் வந்து எதிராக போயிடுச்சு, அதனால வந்து இந்த வழக்கை வந்து நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ வந்து உடனே சில விஷயங்கள்ல வந்து நம்ம பொது வெளியில சொல்ல முடியாது. இதற்காக ஒரு நாங்க வந்து ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ரமேஷ் அவர் வந்து ரிசர்ச் பண்றாரு, பல இவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. நாங்கள் வந்து எப்படியாவது நல்ல பெரிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர்லாம் வைக்கணும்னு சொல்கிறோம். டாக்டர் சாமியும் அவரால்
உண்டான ஹெல்ப்பை செய்கிறேன், மூத்த வழக்கறிஞர்லாம் நான் வச்சு தரேன். ஸோ அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி எஸ்எல்பி வந்து நம்பர் ஆன உடனே சிஎஸ் வைத்தியநாதன் அவரை வந்து பொது தீட்சர்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அவர் பேரெல்லாம் நான் இப்போ பொது வெளியில என்ன சொல்ல முடியுமோ அது மட்டும் அது சொல்லு. மட்டும் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம சொன்னா அது வந்து அதுக்கு ஒரு சில பேர் வந்து பொதுல வந்து விமர்சனம்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அவரை தெரியாது. சிஎஸ் வைத்தியநாதன். சிஎஸ் வைத்தியநாதன் சார் தான் வந்து எல்லாரும் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, ரமேஷ் யாருன்னு தெரியாது. அதனால அவர் வந்து நான் போய் பார்க்கணும், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எனக்கு அந்த உச்சநீதிமன்றத்திலாம் பழக்கமும் கிடையாது. நான் சிதம்பரம், கடலூர் அந்த இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து ரொம்ப அகடமிக்கா பார்க்குறோம். பட் எனக்கு அந்த கஷ்டம் வந்து எனக்கு நிஜமாவே புரியுது. கண்டினியூஸா 2 அட்வர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், கேஸ் எடுத்துப்பாங்களானே தெரியாது. தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. சுப்பிரமணியம் சாமின்னு ஒருத்தர் வராரு. ஸோ அட்லீஸ்ட் கேஸ சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் வைக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் யாரை வச்சு வாதிடுறதுன்னு தெரியல. இமேஜின் ஒரு ஸ்டேட்டை, ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறதுங்கிறது வந்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அரசை, அதுவும் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்கும் நேரத்தில் அப்பா தீட்சிதர்களுக்கு யாரையும் தெரியாது. அது தெரியாது இல்ல, தெரியாதுங்கிறது தெரியாதுதான், அதான் உண்மை. ஆனா என்ன பொது வழியில பேசப்படுதுன்னு பாருங்க. பாப்பான் இவனுக்கு வந்து உச்சி நீதிமன்றம், உச்சி குடிமை நீதிமன்றம், இவங்க சொன்னா அவங்க செய்வாங்க, என்னெல்லாம் பேச்சு. இங்க உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ரைட், சம் வாலண்டியர்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு, நீங்களே சொன்னது. நான் வந்து யூ ஆர் சிதம்பரம் லாயர், ரமேஷ் who is helping in research, சுவாமி இருக்காரு. பட் இதுக்கு அப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க போறோம். எதுக்குமே திக்கு தெரியாத காட்டுல போய் நின்னோம். உண்மை. ஆனா அன்னைக்கு ரமேஷ் அவர்கள் ஞாபகம் வச்சிருக்கிறாரு என்னன்னு தெரியல. அங்க ஒரு பெரிய பெரிய டெல்லி மாநகரத்துல பெரிய பெரிய ரோட்ல அவர்கிட்ட நான் சொன்னேன், திக்கு தெரியாத இடத்துல போய் நம்ம 2 பேரும் இங்க ரோட்ல போய் நடந்துட்டு இருக்கோமே, பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம எப்படி செய்ய போறோம். எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது, திகைப்பாகவும் இருந்தது. பட் ஒரு சின்ன நம்பிக்கை, நடராஜர் கைவிட மாட்டார், நடராஜர் கைவிட மாட்டார், அது மட்டும்தான் எனக்கு. சரி, அப்புறம் உடனே சிஎஸ் வைத்தியநாதன் சாரை பார்த்தோம். அவரு நான் வழக்கை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னோம். ஒரு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு வந்து ஒரு ஆர்எஸ் பிரபு என்ற ஒரு நல்ல லா ஃபார்ம், எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர், அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் மூலயமா அப்புறம் அங்கே ஒரு பிந்து நாயர்னு ஒரு வழக்கறிஞர், இன்ஸ்ட்ரக்டிங் கவுன்சில், ஏன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அவங்களும் வந்தாங்க. அப்புறம் சிஎஸ் வைத்தியநாதன் சாரை போய் முதல்ல போய் அவரை போய் பார்த்தோம். பெங்காலி மார்க்கெட்டில் தான் அவரோட ஆஃபீஸ் இருந்தது. அப்போ போய் அவரை போய் பார்த்தபோது அவர் என்ன சொன்னார், இந்த வழக்கை போடுங்க, ஆனால் நீங்கள் செக்ஷன் பிரிவு 45 கீழே வந்து ஒரு இஓ அப்பாயின்ட் பண்ணாங்க, அதை ஏன் நீங்க வந்து இவ்வளோ ஆண்டு காலமா அந்த வழக்கு வந்து 2 டைம்ஸ் நடந்து, ஏன் நீங்க அதை சேலஞ்சே பண்ணல அப்படின்னு என்று எனக்கு அப்போ கான்ஸ்டியூஷன்லாம் அதிகமா தெரியாது. அவர் பெரிய மூத்த வழக்கறிஞர். அவர் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு புரித்துட்டு, சார் நான் உடனே செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக்ஷன் 45 எதிர்த்து ஆர்டிகல் 32ல எஸ்எல்பியோட அந்த வழக்கையும் நாங்கள் தயார் பண்ணுறோம். ஆனால் முதல்ல எஸ்எல்பி தான் அட்மிஷனுக்கு வந்தது. ஸோ செக்ஷன் 45 எதிர்த்து இருக்கிற வழக்கு இன்னமும் நிலுவையிலே இருக்கிறது. இன்றும் எஸ்எல்பி தான் வந்து தீர்ப்பாகி வந்திருக்கிறது. இன்னொரு ஒரு வழக்கு சிதம்பரம் கோவில் தொடர்பாக, ஆமா, இந்த செக்ஷன் 45 கொஸ்டின் பண்ற வழக்கு வந்து இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. ஆர்டிகல் 32 கீழே 544 ஆஃப் 2009. இப்ப 2025 இருக்கும். 2025 இருக்கும். அதுல நடுவுல நடந்த நிகழ்வுகளை நான் அப்புறம் சுருக்கமா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் முடிச்சிடும். இப்போ இந்த எஸ்எல்பி வழக்குல போடும்போது அவர் சிஎஸ் வைத்தியநாதன் சார் தான் முதல்ல எல்லாமே ரைட்டு, நான் ஜட்மெண்ட்லாம் படிச்சிட்டேன்ப்பா, நீ ஏன் வந்து அதை முதல்ல செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டேன். எனக்கு உடனே அது ஐ ஒன்லி இமீடியட்லி அட்ராக்டட் டு இட்ஸ்
தென் வி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் அண்டர் ஆர்டிகல் 32. ஏன்னா இங்கே தான் வந்து 226 போடணும். இங்கே போடுற ரிட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்டில் போடுறதெல்லாம் ஆர்டிகல் 226. ஹைகோர்ட்டில் போடுறது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறது வந்து ஆர்டிகல் 32ல வந்து போடலாம். அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அதில் வந்து செக்ஷன் 45 எடுத்து ஒரு கேஸ் ஒன்று போடணும்னு சொன்னார். ஸோ அதை சைமல்டேனியஸாக நாங்கள் போட்டோம். இப்போ வந்து சிஎஸ் வைத்தியநாதன் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு இன்னொரு வழக்கறிஞர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில ஆர்வலர்கள், கோவில் ஆர்வலர்கள் ரமேஷ் கிட்ட சொன்னாங்க. அதனால நரசிம்மா என்று தற்போது உச்சநீதிமன்றத்தின் சிட்டிங் நீதிபதியாக இப்போ நீதிபதியா இருக்கு. அவர் வந்து அவர் ஒரு சீனியர் அட்வொகேட்டா அவர் தான் அந்த எஸ்எல்பி டிராஃப்டை தயார் பண்ணி இன்று கூட அந்த ஆவணத்தை, அந்த எஸ்எல்பி டிராஃப்டை உங்களிடம் கொடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு டிராஃப்டிங் எஸ்எல்பியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அவர் வந்து அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எஸ்எல்பி எப்படி டிராஃப்ட் செய்யவும் என்பதற்கான ஒரு மாடல் டிராஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறது, ஏற்கனவே நல்ல வழக்குகள்லாம் நடந்திருக்கிறது. அதில் இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ்லாம் அதில் சொல்லி கிறிஸ்பாகவும் கன்சைஸாகவும் விலாவாரியாக இல்லாமல் அவ்வளோ அழகாக, அதனால தான் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். அவர் வந்து அதை டிராஃப்ட் பண்ணி கொடுத்தார். அது அப்புறம் சிஎஸ் வைத்தியநாதன் என்ற அவருடைய மூத்த வழக்கறிஞர், அதனால அவர் செட்டில் பண்ணார். அது வந்து டிராஃப்டட் பைன்னு ஒன்று இருக்கும், அடுத்தது செட்டில்டு பைன்னு ஒன்று இருக்கும். இவங்க 2 பேரும் செட்டில் பண்ணாதான் அதை அப்புறம் எஸ்எல்பியை ஃபைல் பண்ணலாம். மூத்த வழக்கறிஞர் தான் அதை செட்டில் பண்ணும். அதை வந்து அவர் சிஎஸ் வைத்தியநாதன் சார் வந்து செட்டில் பண்ணிட்டார். அதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து ஒரு சிதம்பரம் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர், கோயிலில் முன்னாடி நடத்தின வழக்கறிஞர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நீ போப்பா எல்லாத்தையும் எழுது, அதுல முக்கியமான பாயிண்ட்டை ஒன்று எழுது. சிதம்பரம் கோவில் நிர்வாகம் பொது மகாசபை பொது தீட்சிதர்களால் முடிவரும்போது ஜோதி சுரூபமாக நடராஜர் முன்னிலையில் தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்ல இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அதை சிஎஸ் வைத்தியநாதன் சொன்னாங்க, அது கரெக்டு தானே, அவர் தான் வந்து சபாநாயகராக இருந்து செய்கிறாரு, அது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் சார், இது மத நம்பிக்கை. ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஒருத்தர் வந்து அந்த தெய்வம் வந்து அங்க வந்து தலைமை தாங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மத நம்பிக்கை. இந்த மத நம்பிக்கைக்கெல்லாம் வந்து நீங்க ஆதாரம் கேட்க முடியாது. தீஸ் ஆர் ஆல் ஹேஸ் டு பி அக்செப்டட் அஸ் பிலீஃப், ரிலீஜியஸ் பிலீஃப். எப்படி ராம ஜென்ம பூமியில வந்து ராமர் பிறந்த இடம் ராம ஜென்மஸ்தான் அதுதான் என்று ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த நடராஜர் கோவிலின் நிர்வாகம் ஜோதி சுரூபமாக நடராஜர் மூலமாக அந்த பொதுமகா சபையில் ஜோதி முன்று நடராஜர் ஜோதி சுரூபமாக இருந்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் படிதான் பொது தீட்சர்கள் நிர்வாகத்தை நடத்துகிறார்கள். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஆகும். எதுக்காக நான் இதை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்றேன், நான் அந்த எஸ்எல்பியில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீதியரசர் பானுமதி அவர்கள் தனி நீதிபதியாக இருந்து போட்ட உத்தரவில் ஜாயின்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இவங்க தனி சபைய பிரிவினர். ஏதாவது ஆர்டிகல் 26 படி இவங்க அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதை வந்து டிஸ்லாட்ஜ் பண்ண முடியாது. ஜாயின்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று போட்டாங்க. ஆனா இந்த கான்செப்டை தான் வந்து நம்ம இந்த எஸ்எல்பியில் எப்படி சேலஞ்ச் பண்றோம்னா, ஒரு டிவைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் நடத்துறாரு கோயில, அதை எப்படி வந்து ஒரு மனிதனால் உள்ள ஒரு நிர்வாக அதிகாரி ஜாயிண்டாக பண்ண முடியும்? இது பண்ணவே முடியாது. டிவைனா பண்ற ஒரு நிர்வாகம் தான் மத நம்பிக்கை. அதான் நம்பிக்கை, அது காலகாலமா நடந்து வருது. அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஆர்டிகல் 26 கிட்ட ப்ரொடெக்ஷன் உள்ள இதை ஒரு தனிநபர், அதாவது ஒரு நிர்வாக அதிகாரியாக ஜாயிண்டாக எப்படி இணைஞ்சு செயல்பட முடியும்? பொது தீட்சர் இஸ் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிங். அதுதான் அந்த பாயிண்ட வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சோ நிர்வாகம் பண்ணுவது என்பதே சபாநாயகர். ரைட். இந்த இத வந்து பொதுவெளியில வந்து யாருமே வந்து இதுவரை புரிந்து வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. உங்க பத்ரி சேஷாத்ரி சார்பாக அனைவரும் அறியும் வகையில் தமிழலை சார்பாக இந்த இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நிர்வாகம் என்பது திரும்ப திரும்ப அவங்க வந்து எல்லாரும் இதை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு அவதூறாக பேசுவது எல்லாம் இந்த நிர்வாகம் தீட்சிதர்கள் பண்றாங்க.
தீட்சிதர் பண்ணும் நிர்வாகம் என்பது நடராஜருடைய உத்தரவின் பேரில் தான் நடைபெறுகிறது. அதுவும் அந்த கோவில் சட்டத்தின்படி தான் நடைபெறும். அப்பதான் அந்த மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோவில் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இதுவரைக்கும் நீங்க ஏன் வந்து அந்த டாக்குமெண்ட்டை நீங்க நீதிமன்ற நீதிமன்றத்துக்கே கொடுக்கல. நீ முதல்ல போய் அதை போய் டிரான்ஸ்லேட் பண்ணு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவது அவர் எளிதல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன். அது 19ஆம் நூற்றாண்டு தமிழ்ல இருக்கும். அது வந்து பண்ணது. அதுக்காக வந்து ரமேஷ் வந்து மிக மிக கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டினாரு. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதா இருக்கிறதுனால ரொம்ப அவரும் ஒரு தமிழ் ஆர்வலர் என்பதால், ஏன்னா அவரோட பேக்ரவுண்டே வந்து சைவம் அந்த இதை பற்றிலாம் தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை கொண்டு வந்து ஒரு அனக்ஷராக போட்டோம். நம்ம போட்டு அந்த இதை கொடுத்தோம். இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அவங்க வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கிறதே ஒரு கோடிஃபைடு லா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகத்துல நீங்க எதுக்கு HRNC சட்டத்தை போய் திணிக்கணும்? எக்ஸாக்ட்லி. இதுதான் நம்ம வச்ச இவங்க உடனே அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து மால் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்டு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புதிய ஒரு இனோவேட்டிவ் வாதத்தை அங்க வைக்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாங்க ஃபண்ட்ஸ் தருவோம், ஃபண்ட்ஸை பம்ப் பண்ணுவோம், கோவில அப்படியே சொர்க்கபுரியா மாத்திடுவோம், இதெல்லாம் நாங்க ரெனோவேட் பண்ணுவோம், அந்த இதெல்லாம் ரெனோவேட் பண்ணுவோம். தீட்சிதர்கள்ட்ட பணமே இல்லை, அவங்க எப்படி பண்ண முடியும்? இப்போ ஒரு கோவில் என்பது வந்து பிக்னிக் ஸ்பாட் அல்ல. ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் என்பது கூட இப்போதான் வந்து அதை வந்து அதோட ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வேற மாதிரி தெரியுது. இந்த பொன்னியின் செல்வன் ஒரு மூவி வந்ததுக்கு பிறகுதான் அதோட ஹிஸ்டாரிக்கல் உங்களை மாதிரி ஹிஸ்டோரியன்ஸுக்கு நல்லாவே தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக தான் இருந்தது. பட் ஆனா சிதம்பரம் என்பது சைவர்களுக்கான முதல் கோவில். அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அல்ல. சுற்றுலா பயணிகளும் வருகிறார்கள், அவர்கள் வந்து பக்தர்களாக தான் வருகிறார்கள் தவிர சுற்றுலா பயணிகளாக வரவில்லை. இப்போ கூட ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் வந்து அதை பார்க்குறாங்க. அந்த ஒரு 1000 வருடத்திற்கு முன்னுள்ள கட்டுமானங்களை பார்த்து வியந்து கொள்கிறார்கள். அது தவிர அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுதான். ஆனா பக்தி சைவம் என்பதும் பக்தி என்பதுதான் அந்த கோயிலின் முக்கியமான முதன்மை இது. அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், இது பண்ணணும். ஆனா அதற்கு வந்து கவர்மெண்ட் வந்து கமர்ஷியலா அதை வந்து நான் உனக்கு பணம் தரேன், என்ன உள்ள விடு, எல்லாம் உள்ளார விடு, நான் வந்து இது பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறாங்க. ஆனால் நீதிபதிகள் மிக மிக தெளிவாக அவங்க வந்து ஒரு 15 ஹியரிங், ஒரு 10 ஹியரிங் நடந்தது. அதாவது நவம்பர் கடைசியில் ஆரம்பிச்சது. நவம்பர் எந்த ஆண்டு? நவம்பர் 2013. இது வந்து எஸ்எல்பி அட்மிட் ஆகும் பொழுது இருந்த நீதிபதிகள் வேற. எஸ்எல்பி அட்மிட் ஆக இருக்கும்போது இருந்த நீதிபதி வந்து அல்தமாஃப் கபீரும் சிரியக் ஜோசப் என்ற நீதிபதிகள். அந்த பெஞ்சில் தான் அது லிஸ்ட் ஆச்சு. ஓகே, லிஸ்ட் ஆகும்போது அதை வந்து நம்ம வந்து எப்படியும் பார்க்க, அது நான் வந்து நீதிபதியாக தான் பார்க்குறேன். அவருக்கு எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நீதி அரசர்கள் தான். இது வந்து இந்த நடராஜரோட வழக்கு அவர்களிடம் போக வேண்டும் என்பது நடராஜருடைய விருப்பமாக நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் போய் அந்த நீதிபதி முன்னாடி வந்தது. உடனே அவர் வந்து அந்த காஸ்ட் டைட்டில் படிக்கிறார். படித்த போது ஸ்ரீ சபாநாயகர் கோவில் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சிதர், ஏன் இந்த பொது தீட்சிதர்கள் என்று வருகிறது, இது ஏன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முதலில் கேட்கிறார். அப்போதுதான் டாக்டர் சாமி அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்கு அன்றைய தினம் அதாவது ஆரம்பிக்கும் நிலையில் உள்ள ஒரு தயக்கமோ, அது ஏதோ ஒரு வேர்ட்ஸ் வந்து அவருக்கு ஃப்ளோ இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்து எலாக்வெண்டா பேசக்கூடியவர், மிக மிக நன்றாக திறமையாக வாதம் செய்யக்கூடியவர். அன்றைய நிலையில் ஒரு லேசான ஒரு கேப் விழுந்துருச்சு. அப்போ வந்து இதுல என்ன பண்ணுங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லும்போது முதல்ல போட்டுறது சுவாமி, அதுக்கு அடுத்தது வந்து சபாநாயகர் கோவில் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சிதர். அதற்கு 2 மூத்த வழக்கறிஞர்கள், CS வைத்தியநாதன், இப்போ தற்போது உள்ள நீதியரசர், தற்போது இருக்கும்
நரசிம்மா, மூத்த வழக்கறிஞர் நரசிம்மா அவர்கள். சரி. அதற்கு அப்புறம் வந்து என்ன செய்றாங்கன்னா, பக்த பேரவை என்ற ஒரு அமைப்பு. ம். அதுவும் தன்னை இம்ப்ளீட் பண்ணிக்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து பக்தர்கள். பக்தர்கள். அப்ப அது பேரவை 3வது தரப்பு வருது. 3வது தரப்பு வருது. அது வந்து சிவராமன் என்ற ஒரு ஒருவரை வைத்து அவரு நரசிம்மா அவர்கள் தான் அந்த மனுவை தயார் செய்து ஒரு எஸ்எல்பிய போடுகிறார். அதற்கும் வேற வழக்கறிஞர் அதுக்கு இருக்காங்க. வந்து அவர் என்ன நியமனம் பண்றாருன்னா, கே.கே. வேணுகோபால் என்கிற எல்லாராலையும் மதிக்கக்கூடிய அவரும் ஒரு பெரிய பெரிய பெயர் கொண்ட வழக்கறிஞர். அதை வந்து அவர் தான் இனிஷியேட் பண்ணி அவர் செய்யறாரு. சரி. கே.கே. வேணுகோபால். சோ இப்ப நீங்க இது வரைக்கும் வந்து சுப்பிரமணியம் சுவாமியே வாதாட போகிறார். அதுக்கப்புறமா சி.எஸ். வைத்தியநாதன், நரசிம்மா இப்பொழுது நீதிபதியாக இருக்கும், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் நரசிம்மா, மூத்த வழக்கறிஞர் அப்போது. அவங்க 2 பேரும் கோவிலுக்காக வாதாட போறாங்க. அதுக்கப்புறம் கே.கே. வேணுகோபால் அந்த பக்த பேரவை என்ற ஒரு சிவராமன் என்ற போட்ட மனுவுக்காக வாதாட போடுவர் தான் வந்து. சரி. கே.கே. வேணுகோபால் மட்டுமல்ல, தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற யு லலித் அவர்களும் அன்று வந்தார். அப்ப அவர் வந்து வக்கீலா, அட்வொகேட்டா, மூத்த வழக்கறிஞர். அவர் பின்னாடி அவர் வந்து அவரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறார், தலைமை நீதிபதி ஆகிறார். ஒரு ஹெவி வெயிட். சரி, இந்த பக்கம் அப்புறம் வந்து அதுல குரு கிருஷ்ணகுமார் என்ற ஒரு அந்த வழக்கறிஞரும் அந்த பக்த பேரவை சார்பாக அவரும் ஆஜராரு. ஓகே. அவரு சரி, இதெல்லாம் வந்து மூத்த வழக்கறிஞரா இருக்கிறார். சரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசின் சார்பில் வந்து அசோக் தேசாய் ஆரம்பிக்கிறார். அசோக் தேசாயை வைக்கிறாங்க. அவர் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், டாப் அட்வொகேட் அப்போ அசோக் தேசாய் என்பவர். ஆறுமுகசாமி என்ற நபரும் அந்த ரிட் அப்பீல் போது அதை தேவாரம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை, இன்னொரு வழக்கு இருக்கு. அது அந்த வழக்குல இருந்த ஆறுமுகசாமியும் தன்னை இம்ப்ளீட் பண்ணுங்கிறார். அப்புறம் அவருடைய, அதாவது வந்து தமிழக அரசு மட்டும் இல்ல, HRNC மட்டும் இல்ல, கோவில் எதிர்ப்பாளர்கள் ஆறுமுகசாமி அதனுடைய முதன்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, HRNC தான் அந்த கையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த HRNC-யாக சார்பாக உள்ள ஒரு சில 2 பேர் வந்தாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரும் வந்து ஏதோ அவரு ஒரு வழக்கறிஞரை வச்சு அவரும் இம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கு வந்து அந்த ஆறுமுகசாமி என்ற வழக்கறிஞருக்கு வந்து காலின் கொன்சால்விஸ். ஓகே. சோ அசோக் தேசாய், காலின் கொன்சால்விஸ், இன்னும் ஒரு சில வழக்கறிஞர்கள், துருவ் மேத்தா என்ற ஒரு சீனியர் அட்வொகேட் நினைக்கிறேன், அவரும் வந்து ஆஜரா. அவருக்கு கடைசியில் அவர் தான் ஃபைனல் டிஸ்போசல் போது அவரும் வந்து அந்த HRNC சார்பா ஆதரவாளர்களுக்காக அவர் ஆஜரானார். சரி. அவர் தான் பல மணி நேரம் வழக்கறிஞர். இப்போ இந்த அட்மிஷன் ஸ்டேஜில் இது நடக்குது. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சுவாமி அவர்கள் அன்று வாதக்கூடிய அன்றைய தினம் என்னன்னு தெரியல, அப்போ கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருந்தபோது டக் என்று இவர் கே.கே. வேணுகோபால் பழைய 1951 சிறுவர் மட்ட தீர்ப்பிலிருந்து எடுத்து போட்காட்டி, கோவில் வந்து எப்படி வந்து நடராஜர் என்பவர், அது தீட்சர்களும் அவர்களும் ஒன்று, அது வந்து இவங்க வந்து ஏற்கனவே பட்ட தீர்ப்புகளில் எல்லாம் காஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சபாநாயகர் கோயில் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சர் என்று தான் இருக்கும், டெம்பிள் என்று தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கபீர் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 மணி ஆகிட்டு, மதிய இடைவேளைக்கு பிறகு திரும்ப 2 மணிக்கு திரும்ப அசம்பிள் ஆகி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோவில் சார்பில் நம்ம இது மாதிரி எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி இருக்கிற வெல் செட்டில்டு இதில் வந்து இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அசோக் தேசாயும் வந்து வாதாடுறாரு. இல்லை, அது 2 கன்கரண்ட் ஃபைண்டிங், அதனால இதை வந்து எடுத்துக்கவே கூடாது. அப்போது தான் ஒரு 3:45 இருக்கும். அப்போது காலின் கொன்சால்விஸ் வந்து அந்த இன்னொரு இன்டர்வியூனர், அந்த இன்னொரு ஆறுமுகசாமிக்காக வாதாடுறவர் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட். அவர் வந்து ஆஜராகி என்ன சொல்றாருன்னா, கிவ் மீ 5 minutes, this honorable court can throw this case out அப்படின்னு சொல்றாரு. உடனே அல்தம் ஆஃப் கபீர் என்ன சொல்றாருன்னா, in 5 seconds we are issuing notice. இவர் பேசாமலேயே இருந்திருக்கலாம். அவர் என்ன சொன்னாரோ, இவர் சொன்ன வார்த்தை இதுதான். நான் அந்த இடத்தில் எனக்கு வந்து இந்த வழக்கு நடந்த, ஏன்னா காலையிலேருந்து அந்த வழக்கில் 10:30 மணிலேருந்து உட்காந்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பயத்தோட. இது என்ன நடக்க போதோ.
20 வழக்குகள் எஸ்எல்பி அட்மிஷனே ஆகல. உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற 20 வழக்கு எஸ்எல்பி எல்லாம் தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. 2 minutes தான். ரிஜெக்டட். உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் அட்மிஷன் ஸ்டேஜ்ல 2 நிமிடத்துக்கு மேல் 5 நிமிடத்துக்கு மேல் எந்த வித வாதமும் செய்ய முடியாது. அவர்கள் முன்னாடியே படிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த எஸ்எல்பில நீங்க 100 பக்கமா இருந்தாலும் சரி, 200 பக்கமா இருந்தாலும் சரி, அந்த 2 நீதிபதிகளும் முன்னாடியே வந்து படிச்சுட்டு வந்துருவாங்க. படிச்சுட்டு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இந்த பேஜ்ல என்ன இருக்கு, இந்த பேஜ்ல என்ன இருக்குங்கிறது. அதனால்தான் அவர்கள் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள். சாதாரணமாக எல்லாரும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆகிவிட முடியாது. அவர்கள் முன்னாடியே படிச்சுட்டு வந்துருவாங்க. படிச்சுட்டு வந்து இந்த கேஸ்ல என்ன எசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். வேண்டுமென்றே எஸ்எல்பி கேட்கறாங்களா இல்ல ஜெனுவினா கேட்கறாங்களான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 நிமிடத்துல தான் உங்களுடைய ஃபேட்டே இருக்கு. அந்த வழக்கோட விதியே 2 நிமிடத்தில் தான் முடிவு செய்யப்படும். அப்படி செய்யும்போது 20 வழக்குகள் எனக்கு உண்மையிலேயே உயிர் என்பதே இல்லை. என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா வாதம் நடக்குது. இவர் உடனே போய் 3:45 என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி 5 நிமிஷம் கொடுங்க, 5 நிமிடம் கொடுங்கள், இந்த வழக்கை இந்த நீதிமன்றத்தில் இருந்து தூக்கி எறிந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. இத எனக்கு வந்து முதல்ல புரிதல்லே நோட்டீஸ்ன்னு சொல்றதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. அட்மிட் தான் நான் கேள்விப்படுவேன். இது அட்மிட் நோட்டீஸ்ன்னு போடல, நோட்டீஸ் இஷ்யூ பண்றேன்னு சொல்றாரு. இது என்ன சொல்றாருங்கிறது எனக்கு தெரியல. உடனே மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு, சார் உன்னோட வந்த வேலை முடிஞ்சிடுச்சுப்பா, CS வைத்தியநாதன், நீ முதல்ல கிளம்ப, எல்லாரும் கிளம்பு, வெளியில வந்துடு, இங்க இருக்க வேண்டாம், நோட்டீஸ் இஷ்யூ ஆயிடுச்சு, அட்மிட் ஆயிடுச்சு. அப்போதான் எனக்கே வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. காலையில இருந்து என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கோம். இது என்ன சிம்பிளா 5 மினிட்ஸ்ல 5 செகண்ட்ஸ்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்றேன்னு இது என்னதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் வெளியில வந்து அப்புறம் அவர் வந்து எனக்கு சொன்னார், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா இன்னும் ஒன்றும் காலம் இல்லை, தீட்சர்கள்கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேஸ் அட்மிட் ஆயிடுச்சு, இது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க சொல்லு. நோட்டீஸ் இஷ்யூ ஆகுமாங்கிறதுலயே இவ்வளவு கலவரம், அவ்வளோ அது பயம். ஏன்னா கன்கரண்ட் ஃபைண்டிங், அதனாலதான் இந்த பயமே தவிர மற்றபடி அதுவும் வந்து அந்த எஸ்எல்பியோட விசாரணை நிமிடங்கள் வந்து மிக மிக குறைவு. அந்த நிமிடத்திற்குள் அவர்கள் அந்த முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். நமது சிறப்பு வழக்கறிஞர்கள் அந்த முடிவை சாதகமான அவர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட போய் சொல்லி அவர் மனசுல ஏத்திக்கிட்டு இதெல்லாம் சரி. எனக்கு இது சொல்லுங்க, சப்போஸிங் ரிஜெக்ட் ஆயிருந்ததுன்னா என்ன இருந்திருக்கும்? அவ்வளவுதான். அந்த ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் will be done. That's all. அது ஒன்றும் இரு மாற்று கருத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ரெவியூ பெட்டிஷன் போடலாம், கியூரேட்டிவ் பெட்டிஷன்லாம் போடலாம். எந்த மறு ஆய்வு மனுவோ உச்ச நீதிமன்றத்துலனா மறு ஆய்வு மனுவுக்கு நேரடியான விசாரணை கிடையாது. சேம்பர்லயே பார்த்துட்டு தான் உத்தரவு போடுவாங்க. மிக மிக அரிதான வழக்கில் தான் மறு ஆய்வு மனு ரெவியூ பெட்டிஷன்ல வந்து ஓப்பன் கோர்ட்ல ஹியர் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சமீபத்தில் அந்த குஜராத்ல வந்து ஒருத்தவங்களை யாரோ விடுதலை பண்ணாங்கல்ல, ஆமா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் ரெவியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஓப்பன் கோர்ட்ல நடந்தது. இன்னும் சில வழக்குகள் எனக்கு சரியான டக்குன்னு என்னால் மெமரியிலேருந்து எடுத்து கொடுக்க முடியல. மிக சில வழக்குகள் தான் வந்து ரெவியூ பெட்டிஷன் வந்து ஓப்பன் கோர்ட். சபரிமலை வழக்கு மறு ஆய்வு மனு கூட ஓப்பன் கோர்ட்ல நடந்தது, சேம்பர்ல நடந்தது. ஜென்ரலா வந்து சேம்பர்ல தான் வந்து அவங்க வந்து முடிவு பண்ணி ரெவியூ பெட்டிஷனை ஓப்பன் கோர்ட் ஹியரிங்கே கிடையாது. அதுக்கப்புறம் ஆனால் கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று போடலாம். அதையும் வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன்லாம் வந்து உள்ளாரையே முடிவு பண்ணிடுவாங்க. இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு அது அப்படியே டக்குன்னு அந்த தீர்ப்பு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 99% இந்த மறு ஆய்வு மனுக்களும் கியூரேட்டிவ் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் தான் ஆகும். இது வந்து ஏன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போய் நீங்க இந்த பாயிண்ட்லாம் விட்டீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அது அப்பீல் கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். மறு ஆய்வு மனுங்கிறது ரெவ்யூ பண்ணுறது தான். அது கொடுத்த தீர்ப்பை வந்து ரெவ்யூ பண்ணி கொடுக்கறது தான். சரி. அதே மாதிரி அதனால வந்து இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அது வந்து நடராஜர் அருள்னால தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆச்சுங்கிறத நானும் தீட்சிதர்களும் இன்று வரை நம்புகிறோம். சாதாரணமாக எந்த வழக்கிலும் அந்த வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர் அதோடு உணர்வு பூர்வமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. They should be dispassionate about the brief. இதுதான் வந்து
வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விதி. ஆனால் இந்த வழக்கு என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் வழக்காக இருப்பதாலும், அந்த கோவிலை நிர்வாகம் செய்யும் நபர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் ஒரு மத நம்பிக்கையில் இருந்து ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டியாக இருந்து சர்வ வல்லமை படித்த ஒரு அரசுக்கு எதிராக வெறும் கடவுள் மீது நம்பிக்கையை மட்டுமே வைத்து, அவர்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியாது, அவர்கள் ஆஜராகும் வழக்கறிஞர் எந்த வாதத்தை வைக்க போறாங்கிறது அவங்களுக்கு புரியவும் புரியாது. சார், தீஸ் மேட்டர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் நேச்சர் cannot be understood even by ordinary adults. நல்லா படிச்சவங்களுக்கே இது ஒண்ணுமே புரியாது. நான் சொன்ன பல விஷயங்கள் என்னங்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். வழக்கறிஞரா இருந்தா கூட கான்ஸ்டியூஷனலால பெரிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு தான் இதோட இது என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது தெய்வ பலம் இல்லாமல் இருந்தால் இந்த வழக்கில் என்பது ஒரு தீட்சர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு பெற முடியாது என்பதுதான் நான் மட்டுமல்ல தீட்சர்களும் நம்புகிறார். ஸோ அதனால்தான் நான் சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு நான் அதை பேசுகிறேன். ஆனால் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதுதான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் நான் இருக்க வேண்டும் என்பதையும் எனக்குள் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அதையும் மீறி இந்த வழக்கின் தன்மையினாலும் நடராஜா என்ற தெய்வம் என்பது இந்த வழக்கை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதுதான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் இதை வழிகாட்டுகிறார். அவர் ஒரு பேசும் தெய்வம். இப்போ இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி அட்மிஷன் வந்துருது. அட்மிஷன் வந்து 2011-2009 அட்மிஷன். ஆமா, கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து 16 ஆண்டுகளுக்கு முன் இந்த வழக்கு இது அட்மிட் ஆன பீரியட். அடுத்து எப்போ வழக்கு விசாரணைக்கு வருது? அதான் நீங்க 2013 இல்ல அதுக்கப்புறம் இது நடுவுல இருக்கிற அந்த ஒரு இதை மட்டும் நான் சொல்லிடுங்க. பிரிவு 45 எழுத்தாப்புல ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று போடுறோம். அந்த ரிட் பெட்டிஷன் திரும்ப விசாரணைக்கு டிசம்பர் மாசமா என்னமோ வருது. அந்த வழக்குல 544/2009 அதுதான் CS வைத்தியநாதன் சார் எங்களுக்கு அறிவுரைப்படுத்தி அந்த வழக்கு. அதுக்கு நடுவில் நான் நேரடியாக அந்த அடுத்த தினமே நான் சென்னை வந்து விட்டேன். சென்னை வந்தவுடன் என் மூத்த வழக்கறிஞர் என்னை அழைத்து இது அட்மிஷன் ஆனது பற்றி மிக சந்தோஷம் அப்படின்ட்டு அவரோட இதை தெரிவித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த வழக்கை இன்னொரு வழக்கறிஞரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நரசிம்மா இருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்னொரு வழக்கறிஞரை நான் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடராஜர் கோயில் மேல மிகவும் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ யசோதரன் என்கிற மூத்த வழக்கறிஞர் நடராஜர் கோயில் வழக்குகளில் ஹைகோர்ட்டில் என்னுடன் சேர்ந்து ஆஜரானார் ஒரு வழக்குல. அதனால அவர் யசோதவர்தன் சார் தான் என்னடா நீ நேரா வீட்டுக்கு வாங்க. நான் உடனே அவர் வீட்டுக்கு போனேன். அவர் என்ன சொல்றாரு, நீ இன்னொரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞரை நீ ஒரு CS வைத்தியநாதன் சாரோட செகண்ட் சீனியரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. R வெங்கட்ரமணி என்ற மூத்த வழக்கறிஞர் இருக்கிறார், அவரை நீங்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை கொடுத்து அவரும் போன் பண்ணி சொல்றாரு. அவரோட R வெங்கட்ரமணி தான் இப்பொழுது அட்டார்னி ஜெனரலாக உள்ளார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி இப்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் நீதிபதி ஒருத்தர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கார். தென் அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆன அவர் ஒரு வழக்கு ஒரு அட்மிஷன் ஸ்டேஜ்ல பிரீஃபா அவர் UU லலித் சாரும் அதுல அண்ட் இப்பொழுது இருக்கிற கரண்ட் அட்டார்னி ஜெனரல் இதுல ஈடுபடுறாரு. அட்டார்னி ஜெனரல் அப்பதான் நான் எங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்றாங்க. உடனே அவர்கிட்ட போய், சார் இது மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவர் உடனே நீங்க நேரா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. 544 அட்மிஷன் வரப்போகுது. உடனே அந்த 544 பிரீஃப் எடுத்துக்கிட்டு நானும்
அந்த பிந்து நாயர் என்ற வழக்கறிஞரும் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி போய் அவரோட இல்லத்தில் சந்தித்து, சார் நீங்கள் ஆஜராகணும். அதுக்கு முன்ன நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞரை நியமனம் பண்ணிட்டோம். ஏற்கனவே சிஎஸ் வைத்தியநாதன் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம அனுமதி வாங்கிக்கணும். சார் டக்கு டக்குன்னு போய் சீனியர்லாம் மாற்றக்கூடாது, அதெல்லாம் ஒரு மரபு. இங்க மாத்த கூட இல்ல, சேர்க்க போறீங்க. சேர்க்க போறோம், இருந்தாலும் அவர்கிட்ட அனுமதி வாங்க. ஏன்னா அவர் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆதரவாக தான் இன்னொருத்தர சப்போர்ட்டுக்காக தான் இன்னொருத்தர கூப்பிடுறோம். அப்படி இருந்தாலுமே ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குல்ல. உடனே அதனால அவர்கிட்ட போய் சார் அனுமதி கேட்குறேன். சார் இது மாதிரி வெங்கட்ரமணி சார் வந்து இதில் இன்னொரு மூத்த வழக்கறிஞராக வைத்துக்கொள்ளலாமா? நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள். அவர் வந்து இந்த ஆன்மீகத்தில் என்னை விட நல்லா ஈடுபட்டவர். உனக்காக அதிக நேரம் ஒதுக்கி உன்னிடம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குவதற்கு அவரும் செய்வார். நான் நேரம் ஒதுக்குவதை விட அவர் வந்து உனக்காக அதிக நேரம் ஒதுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையோடு. சார் அதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து இன்னொரு வழக்கறிஞர் வராங்கன்னா அது வந்து யாருமே ரிலீஸ் பண்ண மாட்டார். அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர், அவர் பெருந்தன்மையுடன். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த காசு வந்து முக்கியமான காசு. நான் கேட்குற ஆளு நான் சாதாரண ஆளு, நான் வந்து ஒரு முக்கியம் கிடையாது. பட் ஆனால் அவர் இஸ் ஒன்லி லுக்கிங் அட் த காஸ் பிகாஸ் திஸ் டெம்பிள், சிதம்பரம் டெம்பிள்ங்கிற ஒரு வழக்குங்கிற. இங்க ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் கட்டணம்? அதுக்கு நான் வரேன் சார், அதுக்கு வரேன். இதுல வந்து உடனே அவர் போயிட்டு சொன்ன உடனே அவரும் வந்து அதை ஒத்துக்கிறாரு, பெருந்தன்மையோட அவர் வருகிறார். அவருடன் நான் இந்த வழக்கை பற்றி விவாதித்ததால் என்னுடைய சட்ட அறிவு விலாசமானது. நான் இன்று ஏதோ ஒரு வகையில் நான் இந்த வழக்கறிஞர் தொழிலில் அந்த 2009 அவரை சந்தித்த பிறகு 2014-13 வரைக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அதிகம். அவரால் தான் எனது சட்ட அறிவு ஒரு குறுகிய நோக்கத்தில் இருந்தது கொண்டு சற்று விலாசப்பட்டு. அதனால் அவர் எனது குரு, வழிகாட்டி, போதகர் என்பதை நான் மிக பெருமையுடன் இந்த நிகழ்ச்சி வாயிலாக மிக உணர்ச்சி பூர்வமாகவே நான் பதிவு செய்கிறேன். அவர் தான் எனக்கு, ஏன்னா எனக்கு கான்ஸ்டியூஷனலாக எனக்கு தெரியாது. நான் ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் நடத்தும் ஒரு சாதாரண வழக்கறிஞர். என்னையும் ஒரு வழக்கறிஞராக நினைத்து எனக்கு அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற நுட்பமான விஷயங்கள், இன்ட்ரிகசிஸ், அதில் இருக்கிற இன்டர்பிளே எப்படி நடக்கிறது, அந்த உரிமைகள் எப்படி செய்ய வேண்டும் என்றதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. கோர்ட்டுக்கு வா, நான் ஆஜராகிறேன்னு சொல்லிட்டாலும் பல மணி நேரங்கள் என்னுடன் விவாதம் செய்து அவரே கேள்வி கேட்டு என்னிடம் பதில் பெற தூண்டி, கிட்டத்தட்ட காலேஜுக்கு போற மாதிரி ஒரு வழிகாட்டி அவர் செய்தார். அதே மாதிரி இன்னொரு வழக்கறிஞரும் என்னன்னா, அவர் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அவர் சொல்லும் வார்த்தைகளில் பல அர்த்தங்கள் உண்டு. சிஎஸ் வைத்தியநாதன் சார் இவர் மாதிரி அதிகமான நேரம் செலவிட மாட்டார், ஆனால் அவர் இந்த செலவிட்ட நேரங்கள் எல்லாம் விலை மதிக்கப்படியாத நேரங்கள். இரண்டு பேருமே எனக்கு அந்த வழக்கின் உள்ள ஆழத்தையும் அதில் உள்ள ஒரு, அது என்ன சொல்றது, ரீச், அதை பற்றியும் அந்த கான்ஸ்டியூஷன்லாம் எப்படி இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நல்லா எனக்கு புரிய வைத்தார். அதனால்தான் நான் உங்கள் முன்னால் இவ்வளோ தைரியமாக நின்று நான் இதை பற்றி, இந்த வழக்கை பற்றி பேசுகிறேன். ஆனால் இதை பேசவே முடியாது. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ நீங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, மூத்த வழக்கு செலவானது என்ன செலவு? இதுல வந்து செலவு என்பது எல்லாம் ஆர்வலர்கள் டிஆர் ரமேஷ் போன்றவர்களிடம் கொடுத்து, ஏன்னா டிராவல் எக்ஸ்பென்ஸ் மற்றும் சில விஷயங்கள் தவிர டைப் சார்ஜு, டைப் அடிக்கிறது, இது அடிக்கிறது, அனெக்ஷன்ஸ் போடுறது, எல்லா செலவையும் வந்து நிறைய ஆர்வலர், அவங்க பேர்லாம் குறிப்பிடவும் முடியாது, நிறைய பேர் வந்து லிபரலாக ரமேஷ் அவர்களிடம், ரமேஷும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவழித்தார்கள். யாரிடம், தீக்ஷரிடம் இருந்து பணம் பெறவில்லை. கடைசியாக தான், ஏன்னா நிறைய பேர்கிட்ட போய் கேட்டோம், அப்புறம் கடைசி சமயத்தில் வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. அப்புறம் தீக்ஷர்கள் என்ன சொன்னாருங்க, இல்லைங்க இது வந்து எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, எல்லாமே ரமேஷே தாங்கிக்கிறதும் ரொம்ப தப்பு, நாங்களும் வந்து எப்படி
இது நாங்களும் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் வந்து ஒரு கணிசமான தொகையை அவர்களுக்குள் வசூல் செய்து இந்த செலவு மட்டும் போக்குவரத்து செலவுக்காக மட்டும் கொடுத்தாரு. ஆனா அவங்களுக்கும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் விரும்பினாங்க. ஏன்னா எல்லாமே வந்து மற்றவர்கள் செய்து விட்டால் ஒரு பேர் வந்து மற்றவர்களே செய்து விட்டார்களே என்று வரும்னால கடைசியில் 2013 உச்சகட்டத்துல இல்ல எனக்கு முக்கியமா இது எல்லாத்தோடையும் கேள்வி, சிஎஸ் வைத்தியநாதனும் வெங்கட்ரமணியோ இவங்கெல்லாம் வந்து டாப் நாட்ச் லாயர்ஸ். ஆமா, அவங்களுக்கான செலவு ஒரு ரூபாய் கூட வாங்கல. இது இன்ஃபேக்ட் பாப்டே சவான் பாப்டே பெஞ்சில் ஒரு சும்மா ஒரு பேச்சு நடக்கும்போது பாப்டே சௌஹான் பெஞ்ச் நீங்க சொல்றது வந்து கடைசியில இந்த ஹியரிங் ஆரம்பிச்சப்ப ஃபைனல் டிஸ்போசல் ஆரம்பிச்சது நவம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் நடந்தது இல்ல. அப்போ நடக்கும்போது ஒரு சாதாரணமாக அவர் டாக்டர் சாமி அவர்கள் சொன்னார், இது மாதிரி தீட்சிதர்கள் எங்களிடம் ஒன்றும் பண வசதி இல்லை, நீங்கள் தான் வந்து வழக்கறிஞர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் இந்த வழக்கில் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நீங்க எப்படி இந்த வழக்கில் வந்தீங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து நான் அவர்கள் மீது ஒரு இரக்கத்தின் அடிப்படையிலும் நான் அவர்களுக்காக செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேற யாரும் இல்லை என்பதால் நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் டெல்லியில் போய் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கோ பணபலமோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நான் பண்ணேன். அப்படிங்கும்போது சிஎஸ் வைத்தியநாதன் சார் இருந்து நானும் வெங்கட்ரமணி சாரும் இது ப்ரோ போனோ பிரீஃப் எந்தவித தொகையும் வாங்காமல் ஆஜராகிறோம் என்பதை பதிவு செய்தார். நீதிபதிகளே ஆச்சரியப்பட்டார். ஏன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டார். அங்க இருக்கிற வழக்கறிஞர் எல்லாருமே இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 10 ஹியரிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகத்தில் இல்லை. நிச்சயமா ஒரு 7-8 ஹியரிங் நடந்தது. காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். அந்த அளவுக்கு வந்து எதிர்த்தரப்பினர்களுக்கு தான் அதிகமான சான்ஸ் அளிக்கப்பட்டது. கடைசியாக தான் எங்களுக்கு சான்ஸ் அளிக்கப்பட்டது. அப்போ வந்து சார் என்ன கேட்டார், சிஎஸ் வைத்தியநாதன் சார் இது எப்படிப்பா இதை வந்து ஏன்னா அதில் நீங்கள் கேட்டீங்கல்ல மூத்த வழக்கறிஞர் இருவரும் எப்படி வந்து பெருந்தன்மையாக இதை பகிர்ந்து எப்படி ஆர்கியூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் கேட்டார், பல மணி நேரம் முன்னிடம் நேரம் செலவழித்து இதற்காக ரிட்டன் ஆர்கியூமெண்ட்லாம் 1500 பக்கத்துக்கு தயார் பண்ணது அவர் தான், அதனால அவரே ஆர்கியூ பண்ணட்டும் அப்படின்னு ஆர்கியூ பண்ண சொல்றாரு. இது ஒரு பெரிய மிகப்பெரிய பெருந்தன்மையான விஷயம். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, தான் தான் பேசணும், தனக்கு தான் புகழ், அந்த மாதிரி எல்லாம் அவர் அவ்வளவு பெரிய மனிதர். அவர் 1.5 மணி நேரம் மிக மிக உணர்ச்சி பூர்வமாக அவர் எப்படி பேசினாருங்கிறது எனக்கு தெரியல. நான் அந்த இடத்துல இருக்கும்போது அப்படியே உணர்ச்சி பிழம்பாக அவர் வந்து ஆர்கியூ பண்ணார். 1.5 மணி நேரம் தான் அவர் கொடுக்கப்பட்டது. அந்த ஆனா அன்னையோட அந்த வழக்கு விசாரணை முடிவெட்டுறதுன்னு சொல்லிட்டாங்க. முக்கியமா ஆர்கியூ பண்ண வேண்டியதை பொது தீட்சர் சார்பில் தான் ஆர்கியூ பண்ணணும். ஆனால் இது ஆர்கியூ பண்ணது எல்லாம் கோயில் எதிர்ப்பாளர்களும் அவங்கவுங்க பெரிய பெரிய காலின் கோன்சால்விஸ், துருவ் மேத்தா, அசோக் தேசாய் இவர்கள் தான் ஆனாங்க. அரசு தரப்புல அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சுப்பிரமணியம் பிரசாத் வந்து ஆர்கியூ பண்ணார், தமிழக அரசின் சார்பாக ஏஏஜி. அதனால அவர் வந்து ஆர்கியூ பண்ணார். இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னா அந்த 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்துல அப்புறம் வந்து அவர் வந்து ஆர்கியூ பண்ணார். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதுல முக்கியமாக ஆரம்பத்தில் எங்களுக்கு மூத்த வழக்கறிஞராக இருந்தவர் சிஎஸ் வைத்தியநாதன். சிஎஸ் வைத்தியநாதன் இந்த வழக்கில் ஆஜராகிறது எனக்கு வந்து மிக ஒரு மனக்குறையாக இருந்தது. அதாவது அவர் போய் பெருந்தன்மையா அவர் ஆர்கியூ பண்ண, சார் நேரு விருப்பம் சார், தீட்சர்களும் நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு விரும்புறாங்க, நீங்க ஒரு ஆஸ்பெக்டை நீங்க பேசணும் சார். உடனே அவர் வந்து ஒரு ஆஸ்பெக்டை பத்தி ஆர்கியூ பண்ணார். அந்த பதிவு இறுதி வாதுரையில் அவர் பெரும்பாலும் வெங்கட்ரமணி சாரும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி சிஎஸ் வைத்தியநாதன் அது என்னுடைய நேர் விருப்பம். ஏன்னா எனக்கு வந்து அவரும் அந்த கேஸ்ல வந்து ஆரம்பத்துல இருந்து அவர் தான் வந்து எங்களை கைட் பண்ணது. எங்களுக்கு பிரிவு 45 வந்து 544 போட சொன்னதே அவர் தான். அப்புறம் எங்களுக்கு அப்பப்போ வந்து எங்களுக்கு வந்து அறிவு அந்த சட்ட புத்தகத்தை வந்து அனக்ஷரா போட சொன்னதும் அவர் தான். அப்புறம் ஆனா எங்களோட பல மணி நேரம் விவாதித்து இந்த வழக்குல பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற வாதமே தவறு என்பதை சுத்தமாக வந்து கோர்ட்டுக்கு விளக்கி சொன்னது வந்து வெங்கட்ரமணி சார் அவரோட ஆர்குமெண்ட்ல. அதே தான் அவரும் சொன்னார்.
அதனால அவர் வந்து ஒரு ஒரு பகுதியாவது வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு வயது குறைவு, 2009 அனுபவமும் மிகவும் குறைவு. ஸோ அவர் பேசணும்னு, அவர் வாயால சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்பட்டார். உடனே அவர் நிறைவேற்றி விட்டு, அவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்துட்டாரு. நம்ம கேட்ட உடனே அவர் வந்து எக்ஸ்டம்போரா டக்குன்னு அடிக்கிறார். உடனே அடுத்த பாயிண்ட்டை டக்குன்னு உடனே பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தெய்வ செயலாக தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேனே தவிர, இதெல்லாம் வந்து ஒரு மனித முயற்சியாக நான் நினைக்கவில்லை. அவரும் ஆர்கியூ பண்ணி முடிச்சார். ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னா, அந்த ஒரு 7-8 நாட்கள் அந்த விரிவாக வாதங்கள் நடைபெற்ற போது, எதிர்த்தரப்பினர் வாதுரையை அதை ஆர்கியூமெண்ட் செய்யும் போது, நீதியரசர் பாப்டே அவர்களும் சௌஹான் அவர்களும் எங்கள் தரப்பு வழக்கறிஞர்களாக சில கேள்விகளை கேட்டார்கள். அதுதான் அதுல இருக்கிற ஹைலைட். எங்கள் தரப்பு வழக்கறிஞரானா நாங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவங்களே கேட்டாங்க. நீதிபதியே வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்புல இருந்து எடுத்து, இந்த இதுக்கு நீங்க இந்த ஆஸ்பெக்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? ஒரு கேள்வினா அப்ப வந்து வழக்கறிஞர் மட்டும்தான் எதிர்வாதம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு வாதம் நடைபெறும் போது அதுதான் அங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆட்டிடியூடு வந்து அதுல வந்து ஜட்ஜுகளுக்கும் இருக்கணும். பேசாம நீதிமன்றத்தில் அப்படியே அவங்க கேட்குற வாதத்தை அப்படியே கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்டு தீர்ப்பளிப்பது என்பது வேறு. ஆனால் அந்த எஸ் அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த வழக்கை, ஏன்னா இவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் அவங்க உள்வாங்கிட்டு இந்த பாயிண்ட் கான்ஸ்டியூஷன் படி கரெக்டா அப்படிங்கிறத அவங்களே கேள்வி கேட்குறாங்க. இல்லைன்னா இப்போ நாங்கள் வந்து திருப்பி கேள்வி கேட்டு அப்புறம் அவங்க திருப்பி பதில் சொல்லி அதை வந்து இதாகும். பட் அது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து நான் முன் தீர்ப்பு நான் சொன்னேன். இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு பெருசா ஒரு விவாதம் நடந்தது. 51 தீர்ப்பு மின் தீர்ப்பா, அந்த மின் தீர்ப்பின் அடிப்படையில் ரெஸ்யூடிகேட்டா பிரின்சிபல் அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான பாயிண்ட். அதுல வந்து அவங்க வாதிடும் போது நீதியரசர் பானுமதி வந்து அந்த முன் தீர்ப்பு வந்து இதுல வந்து இவங்களுக்கு முன் தீர்ப்பு தடை, ரெஸ்யூடிகேட்டா இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று வாதம் செய்யும் போது நீதிபதிகள் குறிப்பிட்டு அது தவறான ஒரு தீர்முடிவு, தட் ஷோஸ் ஜுடிஷியல் டிஸ்ஆனஸ்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது அப்சர்வேஷன்ல தான் இருக்கு. நான் அந்த வழக்கறிஞராக இருந்ததுனால அங்க இருந்த வார்த்தை, பெரிய வார்த்தை ஜுடிஷியல் டிஸ்ஆனஸ்டி என்று அவர்கள் தெரிவித்தார்கள். ஏன்னாலும் ஒரு கட்டுப்படுத்த தீர்ப்பு, பைண்டிங் ஜட்ஜ்மெண்ட், முன்னாடி இருந்த ஒரு ப்ரீவியஸ் தீர்ப்பு ஒரு பைண்டிங் ஜட்ஜ்மெண்ட். அந்த தீர்ப்பு வந்து திருப்பி மற்ற அதே பார்ட்டிகளுக்குள்ளார பொது தீட்சர்களுக்கும் ஹெச்ஆர்என்சி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கட்டுப்படுத்தாது என்று ஒரு தனி நீதிபதி வந்து சொன்ன. அது டிவிஷன் பெஞ்ச் சொல்றது யாருன்னா சிங்கிள் ஜட்ஜ் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் ஜுடிஷியல் சொல்றாங்க. இதுல எப்படி நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, அது நீங்க ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால, மீடியாவில் இருக்கிறதுனால, தினமலர் என்ற நாளிதழ், நான் இந்த ஒரு நாளும் நடந்த நிகழ்வுல வந்து தமிழ் படுத்தி நான் வந்து நண்பர்கிட்ட கொடுத்து அதை வந்து பத்திரிகையாளர் மூலமா அதை வந்து இதை வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ பதிவு பண்ணும்போது இந்த பதிவு வந்து தினமலர் பேப்பர்ல வந்தது, அவரோட கோர்ட்டோட அப்சர்வேஷன். அதை படித்து பல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். ஏனென்றால் இது மாதிரி ஒரு, நீங்க சொன்னீங்கல்ல, இது மாதிரி ஒரு அப்சர்வேஷன் வருதுங்க, அது பதிவாக இருக்குது. நீங்கள் அந்த பதிவை கூட எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இந்த எப்படி இந்த விசாரணை வந்து நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சட்ட நுணுக்கங்கள், ஏதோ நீங்க சொன்னீங்கல்ல சில வார்த்தைகள், ஏதோ அந்த தீட்சிதர்கள் போய் கேட்டதுனால உச்ச நீதிமன்றம் ஏதோ உச்சி குடிமை நீதிமன்றம் அப்படின்னு அந்த வார்த்தைகள் கூட எனக்கு சொல்றதுக்கு எனக்கு மிக எனக்கு அதை நான் ரசிக்கல. அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் நான் என்னோட ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அது மாதிரிலாம் சொல்றதெல்லாம் எவ்வளோ தவறு என்பதை நான் ஒரு வரலாற்று பதிவாக உங்கள் சேனல் மூலியமாக இதை பார்க்கும் நேயர்களுக்கு நான் பதிவு செய்த விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு தப்பான செய்திகளை வந்து பொது ஊடகத்தில் பொதுவெளியில் பரப்பக்கூடாது. உண்மையாக இருக்குது, அதுக்குள்ள உண்மைக்கு ஆதாரமும் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, நான் என்னமோ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே நீங்க ஏத்துக்கணும்னு, ஏன்னா நீங்க ஒரு மூத்த ஊடகவியாளர், ஹிஸ்டோரியன், நீங்க ஒரு உங்க சேனல் வந்து இப்போ
ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களாலும் நடுநிலையாக இருக்கிறது என்று பாராட்டப்படுகிறது. நீங்கள் ஏதோ ஒரே அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலோ, நான் அதே சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலோ இந்த கருத்து என்று நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள் என்பதை பொதுமக்கள் நினைக்கக்கூடாது. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னால் இது உண்மை என்பது மட்டும்தான். ஏன்னா நடராஜர் கோவில், நடராஜர் என்பவர் பேசும் தெய்வம். அவர் உண்மையை மட்டும்தான் விரும்புவார். அவர் தவறான எந்த இதையும் அவர் விரும்பவே மாட்டார். அதனால தான் நான் என்ன சொல்றேன், ஜுடிஷியல் டிஸ்ஆனஸ்டி என்ற அப்சர்வேஷன் பின்னாளில் தலைமை நீதிபதியாக பாப்டே அவர்கள் பதிவு செய்தார். ஏனென்றால் ஒரு 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு மேல ஒரு மேல்முறையீடு போறாங்க. அந்த மேல்முறையீடை திரும்பி வாங்கிக்கிறாங்க. அந்த 2 நீதிபதிகளோட டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இறுதியாகிவிட்டது. அதை நான் கிடையாது, அந்த தீர்ப்பெல்லாம் பிற்காலம் ஏற்பட்ட சில தீர்ப்புகளினால் அது நீர்த்து போய்விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? அதே பார்ட்டிகளுக்குள்ள வேற ஏதாவது அதே லீகல் ப்ரொபோசிஷன் உள்ள தீர்ப்பா இருந்து இது வேற லீகல் ப்ரொபோசிஷன், அது கூட டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால இதை அவர் பதிவு செய்யறாரு. ரொம்ப நிறைய பதிவு பண்ணிட்டு ஆமா, கொஞ்சம் இதை ஒரு பெனால்ட்டிக்கு கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு 6 நாள் 6 நாள்ங்கிறது நினைக்கிறேன் சரியான ஞாபகம். ஒரு சில நாட்கள் ரிசர்வ் பண்ணிட்டு அந்த 16/12/2013 ரிசர்வ் பண்ணாங்க. ரிசர்வ் பண்ண பிறகு 6/1/2014 இந்த தீர்ப்பு வருது. ஓகே. அந்த தீர்ப்பு வந்த பிறகு அப்புறம் அவங்க அதாவது தீட்சிதர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்பட்டது. இது அதுல தீர்ப்புல முக்கியமான அம்சம் என்னவென்றால் அவங்க ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்க. 1951 ஏற்பட்ட டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு என்பது எந்த காலத்திலும் HRNC-யை கட்டுப்படுத்தும். அந்த தீர்ப்பு என்பது இறுதியானது. அதை இனிமே மறு ஆய்வுக்கே உட்படுத்த முடியாது. அத அந்த ஆஸ்பெக்டை நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அனைவருக்கும் தெரியும் வகையில் பதிவு செய்து கொள்கிறேன். பிரில்லியன்ட். ஓகே. இதுல இனிமே அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா அவங்க தலையிடவே முடியாது. எப்போ தலையிடலாம்னா இவங்க மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து மட்டும்தான் அவர்கள் வர முடியும். நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது என்னால் அவர்கள் எல்லாரும் நடராஜருக்கு உண்மைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். பிரில்லியன்ட். எனக்கு ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுங்க. இதோட முடிஞ்சு போயிடுச்சா கதை? இல்ல. இன்றைக்கு சிதம்பரம் கோவில் தொடர்பாக நிலுவையில் எவ்வளவு வழக்குகள் இருக்கின்றன அப்படிங்கறத மட்டும் எனக்கு சொல்லி இதை முடிப்போம், நம்ம நிறைவு செய்வோம். எஸ், நான் இதை உங்கள்கிட்ட நிகழ்ச்சியின் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் இங்கு பேச வந்தது 2014 வழக்கு தீர்ப்பு வரை உள்ள மட்டுமே. இப்போ சமீப காலத்தில் திரும்பவும் இந்து சமய அறநிலையத்துறை தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் சரியாக செய்யவில்லை என்று, கணக்குகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை, கட்டிடங்களில் பழமையான ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் சரியாக செய்யப்படவில்லை என்று ஒரு மனுவை ஒரு இடைக்கால மனுவாக ஒரு 574/2015 என்ற ஒரு தீர்ப்பு அடிப்படையில் அந்த தீர்ப்பில் டிஸ்போஸ் பண்ண வழக்கில் ஒரு மனுவாக போட்டிருக்கிறார்கள். அதற்கு தீட்சிதர் தரப்பிலும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னொரு வழக்கு என்பது என்றால் கனகசபை என்ற சிற்சபை கனகசபை என்று உள்ளது. அந்த கனகசபை என்பது 6 கால பூஜைகள் நடைபெறும் இடம். அதில் ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரி மட்டும்தான் முன்னாடி அளிக்கப்பட்டது. கோவிடுக்கு பிறகு மத காரியங்களில் நிறைய இடையூறுகள் ஏற்படுவதால் பக்தர்கள் அந்த பூஜை நடக்கும் இடத்தில் கனகசபையில் ஏறுவதை தீட்சிதர்கள் அனுமதிக்காமல் இருந்தார்கள். இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு ஒரு சில கோவில் எதிர்ப்பாளர்கள் அந்த கனகசபையில் ஏற்படும் முன்னாடி எல்லாம் அந்த வழக்கின் தன்மையோ அந்த வழக்கு அதை உடனே ஒரு அரசாணை பிறப்பித்து அனைவரையும் மேலே ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. ஒரு வழக்கறிஞராக நான் ஒரு தரப்புக்கு ஆஜராகும் போது அதை பற்றி பேச, நீதிமன்ற வழக்கில் நிலுவையில் உள்ள வழக்கை பற்றி பேசுவது அவ்வளவு நல்லதல்ல. தாங்கள் உங்கள்ட்ட ஒரு பட்டியல் மட்டும்தான் பட்டியல் மட்டும்தான், நீங்க அதை பற்றி ஒண்ணுமே பேச வேண்டாம். அதை தவிர ஒரு 16
கிரிமினல் வழக்குகள் அவர்கள் 16 இந்த 3 வருடங்களில் 2022 2025 வரை 16 கிரிமினல் வழக்குகள். என்ன கிரிமினல் வழக்குகள்? அது ஒரு வழக்கு என்பது ஒரு எஸ்சி எஸ்டி தரப்பினர் அங்க வந்ததாக அவர்களை அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கு. அந்த வழக்கு கடலூர் ஸ்பெஷல் கோர்ட்டில் SC 61 of 2022 என்ற வழக்கில் நடந்து அந்த வழக்கில் எந்தவித ஆதாரமும் இல்லை என்று தீட்சிதர்களை டிஸ்சார்ஜ் செய்து விட்டார். சரி, அந்த வழக்கு முடிந்து விட்டது. அதன் பிறகு குழந்தை திருமணம் செய்ததாக ஒரு 3 தீட்சிதர்கள் குடும்பங்கள் மீது வழக்கு இருந்தது. அதில் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. 2 வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கு. ஆனால் நிலுவையில் இருப்பது என்பது வேறு. ஆனால் அந்த வழக்கை பதிவு செய்துவிட்டு அந்த வழக்கில் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் தான் அவர்களுக்கு தண்டனை தர முடியும். குழந்தை திருமண தடை சட்டத்தில் 2 ஆண்டுகள் தான். உங்களுக்கே தெரியும், உங்களுடைய வழக்கிலேயே அர்னீஷ்குமார் தீர்ப்புப்படி அதுக்கப்புறம் அதை ஆதரித்து சத்யேந்திரகுமார் அண்டில் வர்சஸ் CBI என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் 2022 பிறப்பித்திருக்கிறது. 7 வருடங்களுக்குள் உள்ள தண்டனை உள்ள ஒரு செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்தால் அதற்கு அரசு தேவையில்லை என்பதுதான் உண்டு. ஆனால் இந்த வழக்கு குழந்தை திருமண சட்டம் என்பது தடுப்பு சட்டம் என்பது 2 வருடம் தான் அதிகபட்ச தண்டனை. ஆனால் அவர்களை அரெஸ்ட் செய்து அவர்களை ரிமாண்ட் செய்து அவர்களுக்கு சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அரெஸ்ட் செய்த முதலில் அரெஸ்ட் செய்த போது சில மனித உரிமை மீறல்களும் நடைபெற்றது. அந்த முதலில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உள்ள ஒரு தீட்சிதர்களின் மைனர் பொண்ணை தடை செய்யப்பட்ட இருவிரல் சோதனைக்கு உட்படுத்தி 2 ஃபிங்கர் டெஸ்ட் அதை செய்து உயர்நீதிமன்ற தீர்ப்பையே மீறி உள்ளார்கள். இதெல்லாம் அதிகபட்ச மனித உரிமை மீறல், சிறார் உரிமை மீறல். இதெல்லாம் நடைபெற்ற பிறகுதான் நான் அதுக்கப்புறம் பொது வெளியில இந்த மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதை கவர்னர் கூட ஆளுநர் நமது மேதகு ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி தீட்சிதர் விஷயத்துல தடை செய்யப்பட்ட ஒரு டெஸ்ட் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கொடுத்தேன். உடனே நான் உடனே ஒரு தமிழகத்தின் மேதகு ஆளுநரே ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டியில நடந்த ஒரு சிறார் சிறுமிக்கு நடந்த ஒரு கொடுமையை பற்றி பேசும் அளவிற்கு மேதகு ஆளுநர் பேசியுள்ளார் என்பதை நான் பொதுவெளியில் தெரிவித்தேன். அதன் பிறகு நான் சைல்ட் ரைட் கமிஷனை அணுகினேன். பாதிக்கப்பட்ட தீட்சிதர் சார்பில் சைல்ட் ரைட் கமிஷனை தான் முதல்ல அமைச்சேன். அப்புறம் அங்கேருந்து சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு மெம்பரை நேராக விசாரிக்க சொன்னாங்க. அதுக்கான ஆவணங்கள்லாம் கொடுத்தோம். உங்களுக்கே தெரியும், ஒரு மைனர் சிறுமி சம்பந்தப்பட்ட ஐடென்டிட்டி ஆஃப் தி சைல்ட் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். ஒரு எந்த வழக்காக இருந்தாலும், ஒரு போக்சோ வழக்காக இருந்தாலும் சரி, எந்த மைனர் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாலியல் வன்புணர்வு வழக்காக இருந்தாலும் சரி, இந்த விக்டிமோட ஐடென்டிட்டியை வெளியே போடக்கூடாது இதெல்லாம். ஆனா அந்த படங்கள்லாம் சில உயர்நீதிமன்ற வழக்குகளில் ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தவறு என்பதை தீட்சிதர் சார்பில் நான் எடுத்துரைத்து கவுண்டரும் வைத்துள்ளேன். அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளது. அந்த 2 சைல்ட் மேரேஜ் ஆக்ட் படி ரிலேட்டட் வழக்குகள் நிலுவையில் இல்ல. அது இது கிரிமினல் வழக்கு விசாரணையிலே இருக்கிறது. குற்றப்பத்திரிகையும் எதுவும் தாக்கல் பண்ணப்படல. சரி, ஒரு வழக்கு மட்டும் உயர்நீதிமன்றத்தால் நீக்கறிவு செய்யப்பட்டு வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த இதுல மீறல் நடந்திருக்குங்கிறத சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ல சொன்ன உடனே சைல்ட் ரைட் கமிஷன் இந்த மாதிரி ஃபைண்டிங் கொடுத்து அதை அதுக்கப்புறம் நாங்க லேட் ஆச்சு, ஆக்ஷன் எடுக்கல. உடனே நான் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு நேரடியாக பாதிக்கப்பட்ட தீட்சிதர் சார்பாக மனு கொடுத்து அதை விசாரிச்சு நீதியரசர், அப்போது சேர்மனாக இருந்த நீதியரசர் அருண் மிஸ்ரா என்ற நீதிபதி நல்லா விசாரிச்சு டாக்குமெண்ட் ஆவணத்தெல்லாம் பார்த்து இதில் கூறப்பட்டுள்ள
மனித மனித உரிமை மீறல்கள் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. இதற்கு வந்து ஒரு பதில் அனுப்புறாங்க HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து. அந்த இதில் எப்படி அனுப்புறாங்கன்னா, தீட்சிதர்கள் தான் வந்து சட்டத்தை வந்து வயலேட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒன்றும் நான் என்ன எழுதியிருந்தோம்னா அதில், இந்த மாதிரி ஒரு கோவில் நிர்வாகத்தை எடுத்துக்கிறதுக்காக இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பொய் வழக்குகள், இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் கட்டவிழ்த்து படிக்கின்றனர் என்று மனித உரிமை மீறல்களை நாங்கள் எடுத்துரைத்து நாங்கள் சொன்னோம். உடனே அதுக்கு அவர் பதில் என்ன எழுதுறாரு, HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து, நாங்கள் வந்து எந்தவித மனித உரிமை மீறலும் செய்யலை, நாங்கள் அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை, அதே சமயத்தில் ஆனால் நிரீட்சகர்கள் தான் வயலேட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஃபைண்டிங் கொடுத்தார். இது வந்து அவங்க கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமானால், அதாவது ஏன்னா அவர் வந்து மேலோட்டமாக தான் பிரேமபாசியா தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் விசாரணை நீதிமன்றம் அதுக்கு ஆணையம். அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மிக மிக கடுமையானது. அதனால் இந்த கோவில் நிர்வாகத்தை எடுப்பதற்காக இந்த மாதிரி மனித உரிமை மீறல்களில் தமிழக அரசு செய்யக்கூடாது என்று உத்தரவை பிறப்பித்தது. ஐயோ, இதுதான் மனித உரிமை. இதுவரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து எந்த ஊடகத்திலையும் வரல. உங்க சேனல் வழியாக தான் இப்போ வந்து பொது வெளியில போகுது. இந்த தமிழலை சேனல் வழியாக தான் இந்த உண்மை அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பை உங்களிடம் அனுப்பு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சில கிரிமினல் கேஸ் வேற ஒரு அந்த கனகசபை மேலே ஏறதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து போலீஸை அழைத்து கொண்டு வந்து, அப்போ விழா காலங்களில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரும்போது கூட மேலே ஏற்றணும் அப்படின்னு சொன்னா அவங்க அரசு ஆணையை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் தீட்சிதர்கள் தடுத்தார் என்று ஒரு பொய் வழக்கு. ஓகே, இதே மாதிரி ஒரு 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த இப்போ தீட்சிதர்களுக்கு என்னன்னா சார், அவங்களுக்கு கிரிமினல் சைடுனா என்னன்னு தெரியுமா, ஒரு கிரிமினல் வழக்குன்னா என்னன்னு தெரியுமா, முக்கியமா போனா ஏதாவது ஜாமீன் எடுப்பாங்க, அதுக்கு மேல அந்த வழக்கு பத்தி என்ன வித ஒரு என்ன செக்ஷன், ஐபிசி செக்ஷனா, அப்போல்ல தற்போது அமலில் உள்ள பிஎன்எஸ் செக்ஷனா, எதாவது பத்தி அவங்களுக்கு எதாவது தெரியும். அவங்க வேண்டியது பூஜை பண்ணணும். அவங்க மேல போய் கிரிமினல் வழக்கெல்லாம் போட்டு அவங்கள சந்திச்சு கிரிமினல் வழக்கெல்லாம் நடத்தணும்னா யார் நடத்துறது? நான் என்னால் முடிஞ்ச வரையும் என்னால் நடத்த முடியுது. நான் அவங்களுக்காக நடத்தி கொடுத்தேன். இப்போ சமீபத்தில் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு முன்னாடி அவங்களோட இதில் வந்து ஆதாரமே இல்லாமல் ஒரு வழக்கை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்சார்ஜ் பெஷன் விடுவிப்பு மனு போட்டோம். அது உண்மையிலேயே அந்த நீதிபதி வந்து உண்மையை கண்டறிந்து அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மம், அதாவது வெறி, தோத்துட்டோமே கேஸ்ல, ஆமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது எந்த வகையில கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இதை வந்து நான் நீங்க கொஞ்சம் கடுமையா பேசுறீங்க. நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கும்போது நான் வந்து நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நம்ம இதை அப்படியே பதிவு பண்ணுவோம். இதோட நம்ம இதை நிறுத்திப்போம். என்ன டிராவல்ல இது, இந்த வழக்கை ஆரம்பிச்சு என்னென்னலாம் சந்திச்சு, ஒரு ஏற்கனவே 50கள்லயே ஒரு வலுவான ஒரு தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் கூட போராடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இன்னொரு வலுவான தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் கூட கிரிமினல் வழக்குகள். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பேசும் தெய்வம் நடராஜர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதோட நம்ம முடிச்சுக்கணும். அதனால நான் உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் என்ன கேட்குறேன்னா, இந்த பதிவு அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு பகுதியாக, ஏன்னா இதை இவ்வளோ நாளும் எல்லாரும் தொடர்ந்து பார்ப்பாங்களா? இல்ல நாம பல பாகங்களாக போட்டுருங்க. இதை தவிர இன்னும் இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் மிக அதிகமாக உள்ளது. அதை பற்றி இன்னொரு பகுதியில் விரிவாக பேசுவோம். ஏன்னா உங்களுடைய உரையாடு என்பதே எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்கிறது. என்னை இந்த சேனல் தமிழலை சேனலுக்கு அழைத்து இந்த மிக மிக முக்கியமான சைவர்களால் மிகவும் கொண்டாடப்படும் தில்லை சபாநாயகர் கோவில் பற்றியும் அதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதை பூஜை மற்றும் நிர்வாகம் செய்து வரும் பொது தீட்சிதர் சார்பிலும் அவரது வழக்கறிஞர் என்ற முறையில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.